بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் காக்கப்பட வேண்டிய மனித உயிர்கள் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரை உலகில் இருக்கிற எந்த மனிதருக்கும் மாற்று கருத்தில்லாத ஒரு தலைப்பு. மனித உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதிலே யாரும் எதிர்கருத்தை சொல்லவே மாட்டார்கள். கண்டிப்பாக மனித உயிர்கள் பேணப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும், அதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை என்று மிக தெளிவாக அனைத்து மனிதர்களுமே உரத்து சொல்லுகிற ஒரு செய்திதான் இந்த தலைப்பு. அத்தனை மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வலியுறுத்தப்படுகிற ஒரு விஷயத்தை பேசுவதற்கு ஒரு பொதுக்கூட்டம் தேவையா? பொதுக்கூட்டத்திலே இதை ஒரு தலைப்பாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று கேட்டால், அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் இந்த தலைப்பிற்கான தேவை என்ன என்றால், அத்தனை பேரும் ஒத்துக்கொள்கிற இந்த அம்சத்தை தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களா என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது அதிலே பெரும்பாலானவர்கள் அடிபட்டு போகிறார்கள். அப்படி என்னென்ன காரணங்களினால் மனித உயிர்கள் பேணப்படாமல், காக்கப்படாமல் அழிக்கப்படுகிறது என்ற விஷயங்களை புரிந்து கொள்ளவும், அதுபோன்ற விஷயங்களுக்கு எதிராக மக்களை தயார்படுத்தவும், நம்மிடத்திலே அப்படிப்பட்ட சிந்தனைகள் வளர ஆரம்பித்தால் அந்த சிந்தனையை துவக்கத்திலேயே வேரோடு கிள்ளி எறியவும் தான் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் மனித உயிர்கள் என்னென்ன வகைகளில் எல்லாம் கொல்லப்படுகிறது, அழிக்கப்படுகிறது என்று நாம் சிந்தித்தால் ஏராளமான செய்திகளை அந்த தலைப்பின் கீழ் சொல்ல முடியும். விபத்துக்கள் வழியாக மனித உயிர்கள் பாழாக்கப்படுகிறது. சாலைகளில் செல்லுகிற வாகனங்களால் ஏற்படுத்தப்படுகிற கொலைகள், அதிலே கொல்லப்படுகிற மனித உயிர்கள் ஏராளம். ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கத்தின் சார்பில் வெளியிடப்படுகிற புள்ளி விவரத்தை படித்து பார்க்கிற பொழுது நாம் மலைத்து போகிற அளவிற்கு ஏராளமான உயிர்கள் ஒவ்வொரு நாளும் சாலைகளில் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சாலை விபத்துக்களில் மனித உயிர்கள் காக்கப்படவில்லை. அதுபோல சமூகத்திலே நடைபெறுகிற பல்வேறு தீமைகளின் வழியாக, மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்கிற சமூக மக்களிடத்தில் அதன் வழியாக பல்வேறு உயிர்கள் வீணடிக்கப்படுகிறது. சூனியம், ஜாதகம், இது போன்ற நம்பிக்கையில் வீழ்ந்து கிடக்கிற மக்கள் அதற்காக எத்தனையோ உயிர்களை பலி கொடுக்கிற காட்சிகளை நரபலி என்ற பெயரில் இன்றைக்கும் கேள்விப்படுகிறோம். மூட நம்பிக்கைகளால் மனித உயிர்கள் மாசுபடுத்தப்படுகிறது. அதே போல சமூகத்தில் இருக்கிற வரதட்சணை கொடுமை, அதுவும் பல்வேறு உயிர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்படி ஏராளமான விஷயங்களை பட்டியலிட முடியும். வறுமையின் காரணமாக பலர் கொல்லப்படுகிறார்கள், தங்களை தாங்களே சாகடித்துக் கொள்கிறார்கள். மனித வாழ்க்கையில ஏற்படுகிற நெருக்கடிகள், அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ள முடியாமல் பல பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காதலித்து அதனால் ஏற்பட்ட தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல பேர் மரணத்தை தழுவுகிறார்கள். இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது.
என்னென்ன காரணங்களினால் காக்கப்பட வேண்டிய மனித உயிர்கள் பாதுகாப்பற்ற முறையில் கொல்லப்படுகிறது, வீணடிக்கப்படுகிறது, பாழாக்கப்படுகிறது என்ற பட்டியலை எடுத்தால் அது ஒரு நீண்ட பட்டியலாக தொடர்ந்து செல்லும். அனைத்தையும் அறிந்து விவாதிப்பது சாத்தியமில்லை என்றாலும் கூட இதிலே முக்கியமான இடத்தை பெறுகிற, அதிகமான உயிர்கள் கொல்லப்படுகிற, அனைத்து மக்களாலும் சமூகத்தில் கடைபிடிக்கப்படுகிற சில அடிப்படையான செய்திகளை மாத்திரம் இந்த தலைப்பின் கீழ் நாம் தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். முதலிலே மனித உயிர்கள் காக்கப்படாத இடங்கள் என்று சொன்னால் பணத்தின் மீது இருக்கிற ஆசை மனித உயிர்களை வீணாக்கி கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையை வைத்து பார்க்கிற பொழுது பணத்தின் மீது யாருக்குத்தான் ஆசை இல்லை? அத்தனை பேரும் மனித உயிர்களுக்கு எதிரானவர்களா? அத்தனை பேருமே கொலைகாரர்களா? அத்தனை பேருமே பிறரை கொள்வதற்கு விரும்புகிறார்களா என்று கேட்டால் அப்படி பொருள் அல்ல. பணத்தின் மீது இருக்கிற பேராசை, பணத்தின் மீது ஆசைப்பட வேண்டும், அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆசையை அறுத்துக்கொள் என்று சொன்னாலும் அது நடைமுறைக்கு வரவும் செய்யாது. எல்லா மனிதர்களிடத்திலேயும் பொருளின் மீது ஆசை, பணத்தின் மீது ஆசை இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கம் பணத்தை நீங்கள் சம்பாதியுங்கள் என்று வலியுறுத்துகிறது, அதை நோக்கி மக்களை தூண்டுகிறது. பணம் ஒரு நல்ல அம்சம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனிலே பணத்திற்கு இறைவன் வைத்திருக்கிற பெயர் பல்வேறு பெயர்களில் இறைவன் குறிப்பிட்டாலும் இந்த செல்வத்திற்கு அல்லாஹ் ஒரு இடத்திலே பயன்படுத்துகிற வார்த்தை ஹைர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஹைர் என்றால் என்ன பொருள்? தொழுகை. ஹைர் என்றால் நன்மை என்று பொருள், நல்லது என்று பொருள். தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு ஹைர் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நோன்பை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு ஹைர் மார்க்கம் சொல்லுகிறது. ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிற பொழுது அது ஒரு ஹைர் என்று மார்க்கம் சொல்லுகிறது. திருமறை குர்ஆனை வாசிப்பதை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு ஹைர் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இதுவெல்லாம் எப்படி புனிதமானவையோ, மார்க்கத்திலே நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியவைகளோ, அதே அடிப்படையிலே செல்வம் உங்களுக்கு ஹைர் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன் தரக்க ஹைரனில் வசியத்து, ஒருவர் ஹைரானதை விட்டு சென்றால் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்து கொள்ளட்டும் என்று செல்வத்தை விட்டு செல்லுகிற மனிதர் தன்னுடைய செல்வத்தை யார் யார் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மரண சாசனம் செய்யட்டும் என்று குர்ஆனிலே சொல்லுகிற இடத்தில் ஹைரை விட்டு சென்றால், நலவை விட்டு சென்றால் என்ன பொருள்? இந்த பணத்தை வைத்து பல நன்மைகளை செய்ய முடியும். ஏழை எளிய மக்களுக்கு உதவ முடியும், படிப்பறிவில்லாதவர்களுக்கு படிப்பை கற்றுத்தர முடியும், பசித்தவர்களுக்கு பசி போக்க முடியும், வறுமையிலே வாடுகிறவர்களின் வறுமையை நீக்க முடியும், மருத்துவம் செய்ய முடியாமல் சிரமப்படுகிறவர்களுக்கு மருத்துவத்தை பரிசீலிக்க முடியும். இப்படி ஏராளமான நன்மைகளை இந்த செல்வத்தின் மூலமாக செய்ய முடிகிற காரணத்தினால் அல்லாஹ் இந்த செல்வத்திற்கு ஹைர் என்றே சொல்லுகிறார். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கம் செல்வத்தை தேடுவதை வெறுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் எல்லாம் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிற திருமறை குர்ஆனுடைய ஒரு செய்தி, ஜும்மாவுடைய வசனத்தை கட்டளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பை', இறைவனை நினைவு கூறுவதற்காக வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் தொழுகையின்பால் விரைந்து செல்லுங்கள், அதுவே உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், ஃபைதா குலியத்தி ஸலாத்து, தொழுகை முடிந்துவிட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்ள், பூமியிலே பரவி செல்லுங்கள், ஒப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வின் ஃபضலை தேடுங்கள். ஃபضல் ஹாதா மின் ஃபضலி ரப்பி, பல வீடுகளில் எழுதி வச்சிருப்பாங்க, கார்களில் எழுதி வச்சிருப்பாங்க ஹாதா மின் ஃபضலி ரப்பி. அதுக்கு என்ன பொருள்? இது என் இறைவனின் அருட்கொடை என்று எழுதியிருப்பார்களே, அந்த அருட்கொடை என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ஃபضலை, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை, அல்லாஹ்வின் செல்வத்தை தேடுவதற்காக பூமியிலே பரவி செல்லுங்கள், தொழுகையை முடித்துவிட்டு பள்ளியிலே அமர்ந்து விடாதீர்கள், எப்பொழுது பார்த்தாலும் இறை வழிபாட்டிலே மூழ்கி கொண்டிருக்காதீர்கள் என்றெல்லாம் திருமறை குர்ஆன் செல்வத்தின் மீது ஆசையை வலியுறுத்துகிறது. செல்வத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு கடமையான காரியங்களுக்கு பிறகு ஹலாலான அடிப்படையில் பொருளை தேடுவதும் அவன் மீது விதிக்கப்பட்டிருக்கிற கடமை என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். இப்படி ஏராளமான செய்திகள் பணத்தின் மீது மனிதன் கொள்ள வேண்டிய நியாயமான ஆசையை, தேட்டத்தை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்ன? ஆசை கொள்வது பிரச்சனை இல்லை, பேராசை கொள்வது பிரச்சனை. பணத்தின் மீது அதிகப்படியான மோகம் கொண்டு பணம் தான் வாழ்க்கையின் பிரதானம், அதை சம்பாதித்தே தீர வேண்டும்,
என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் அதனால் ஏற்படுகிற விளைவுகளில் மிக முக்கியமான ஒரு விளைவு மனித உயிர்கள் கொல்லப்படுகிறது. தினசரி பத்திரிகைகளை படித்து பாருங்கள். என்றைக்காவது ஒரு கொலை சம்பவம் இல்லாத பத்திரிகை செய்தி உண்டா? ஒரு கொள்ளை சம்பவம் இல்லாத பத்திரிகை செய்தி உண்டா? ஒரு கற்பழிப்பு செய்தி இல்லாத பத்திரிகை செய்தி உண்டா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் தமிழகத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் ஒரே நாளிலே நூற்றுக்கணக்கான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கும். டெல்லியிலே மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழகத்தில் ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரே ஒரு நாள் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற இது போன்ற வன்முறை சம்பவங்களை, பாலியல் அத்துமீறல்களை தொகுத்து எழுதியிருந்தார்கள். ஏறத்தாழ ஒரு 25க்கும் மேற்பட்ட பக்கங்கள். 25க்கும் மேற்பட்ட பக்கத்தில் ஒரே ஒரு நாளில் நடைபெற்ற இந்த ஊரில் இங்கே, இந்த ஊரில் இங்கே, இந்த ஊரில் இங்கே என்று சொல்லி அத்தனை செய்திகளை ஒரு நாளில் தொகுத்து வெளியிட்டார்கள். அப்புறம் என்ன பொருள்? நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற, தவிர்க்கவே முடியாத அளவிற்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு காரியம் இந்த கொலையும் கொள்ளையும். இந்த கொலையில பிரதான கொலை என்ன? பொருளாதாரத்தை திருடுவதற்காக, நகையை பறிப்பதற்காக வீட்டிற்குள்ளே அத்துமீறுகிறார்கள். எளிதாக கிடைத்து விட்டால் சென்று விடுகிறார்கள். அதிலே சிக்கல் வருகிற பொழுது சம்பந்தப்பட்டவர்களை காலி செய்கிறார்கள், கொல்லுகிறார்கள். அவர்களுடைய உயிரை பறித்து விட்டு நகையை எடுப்பது, பணத்தை பிடுங்குவது. அவை இந்த கொலைக்கு என்ன காரணம்? மனிதனுக்கு பொருளாதாரத்தின் மீது இருக்கிற பேராசை தானே. பணம் நமக்கு தேவைதான். அந்த பணம் உரிய முறையில் வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எவ்வளவு வருகிறதோ அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று போதும் என்ற திருப்தி இல்லாமல் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற பொருளாதாரத்தின் மீது கொண்ட பேராசை பிறரை சாகடித்தாலும் பரவாயில்லை, எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு பணம் தேவை என்ற எண்ணத்தை நோக்கி அவர்களை தள்ளி இருக்கிறதா இல்லையா? அப்படியானால் பணத்தின் மீது இருக்கிற பேராசை மனிதரை கொலையை கூட செய்ய வைக்கிறது. மனித உயிர்கள் பாழாக்கப்படுகிற, மனித உயிர்களுடைய மாண்பு சிதைக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு தருணம். பெரும்பாலான மனிதர்களில் காணப்படுகிற ஒரு மிக கெட்ட கொடிய பண்பு பணத்தின் மீது இருக்கிற பேராசை. அதற்குத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, பணத்தின் மீது இருக்கிற ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான வழிமுறைகளை, அறிவுரைகளை ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் நாம் குறிப்பிடுவதாக இருந்தால் இன்றைக்கு மருத்துவத்துறையை குறிப்பிடலாம். மருத்துவத்துறை உலகிலேயே மனிதர்களால் அதிகம் நம்பப்படுகிற ஒரு துறை. மருத்துவர்களை நம்புவதை போல உலகத்தில் வேறு யாரையும் யாரும் நம்புவது கிடையாது. ஏன்? அவர்கள் உயிரை காக்கிறார்களே. சாக கிடைக்கிற மனிதனுக்கு மருந்தை கொடுத்து, அவனுக்கு தேவையான சிகிச்சைகளை செய்து கொடுத்து உயிரை காப்பாற்றுகிற இடத்தில் இருக்கிறார்கள். மனித உயிர்களை மதிக்கிறார்கள், காப்பாற்றுகிறார்கள் என்று சொல்லி மனிதர்களால் அதிகம் நேசிக்கப்படுகிறவர்கள், விரும்பப்படுகிறவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தொழில்களில் பொருளீட்டக்கூடிய வாய்ப்பு என்னென்ன வகைகளில் இருக்கிறதோ அனைத்து வகைகளையும் விட மருத்துவத்துறையிலே ஒருவர் போய் ஈட்டுகிற பொருளாதாரமே மிகப்பெரிய பொருளாதாரமாக கருதப்படுகிறது. பள்ளிக்கூடத்திலே ஒரு மனிதன் 10வது வகுப்பு 12வது வகுப்பை முடிக்கிற பொழுது அடுத்த கட்டமாக எதை தேர்வு செய்வது என்ற கேள்வி வருகிற பொழுது முடிந்தால் முதலில் மருத்துவத்துறை. மருத்துவத்துறை இல்லை, அதற்கு செல்ல முடியாது, அதற்கு தகுந்த மதிப்பெண் இல்லை, அதற்கு தகுந்த பொருளாதாரம் இல்லை என்ற நிலை வருகிற பொழுது அடுத்ததாக பொறியியலை தேர்வு செய்வோம், அதற்கடுத்து சட்டத்துறையை தேர்வு செய்வோம், அதற்கடுத்து கலைத்துறையை தேர்வு செய்யும் என்பது முதல் நிலையில் மருத்துவத்தை தான் வைத்திருக்கிறார்கள். கனவு திட்டமாக பல பேருக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்க்கிறார்கள், பெரிய டாக்டர் ஆயிரணும், டாக்டர் ஆயிரணும், டாக்டர் ஆயிரணும். ஆனால் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், அதிகம் நம்பப்படுகிற மருத்துவத்துறை தான் இன்றைக்கு மனித உயிர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிற முதல் துறையாக இந்த தேசத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் அதனுடைய உண்மைகளை புரிந்திருக்கிறோம்? மருத்துவம் தேவை, மாற்று கருத்து கிடையாது. இஸ்லாம் மருத்துவம் செய்ய சொல்கிறது, மருத்துவ படிப்பை ஆர்வம் ஊட்டுகிறது, அதை தேட வேண்டும், படிக்க வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மருத்துவர்களிடத்தில் இருக்கிற பணத்தாசை மனித உயிர்களை மதிக்க வைத்திருக்கிறதா? நாட்டிலே கணக்கெடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை காப்பாற்றிய மருத்துவர் உங்கள் மீது இருக்கிற அபிமானத்திலே காப்பாற்றினாரா, நீங்கள் கொடுத்த பணத்திற்காக காப்பாற்றினாரா? நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவர்கள் அயோக்கியர்கள் சொல்லல, அதிகபட்ச மருத்துவர்கள் அயோக்கியர்களாகத்தான் இருக்கிறார்கள்.
பேராசை பிடித்தவர்களாக தான் இருக்கிறார்கள். படிப்பதற்காக 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் என்று செலவழித்து விட்டு முதலீடு செய்த தொகையை மீட்டெடுக்க வேண்டுமே, லாபத்தோடு பெற வேண்டுமே என்று சொல்லி பணத்தை பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு அதை கொடுக்க முடியாத பல உயிர்களை படுகொலைக்குள்ளே தள்ளுகிறார். அந்த துறையை பற்றி நமக்கு அறிவு இருக்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய உயிரோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு துறை, அந்த துறையை பற்றி, மருத்துவத்தை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு இருக்கிறதா? மற்ற மக்களை பற்றி பேச்சு கிடையாது. மருத்துவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களுக்கு தேவையானது எல்லாம் பணம் 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 பணம். பணத்தை எவன் தருகிறானோ அதற்காக உங்களின் பணத்தையும் சுரண்டுவார்கள். எவன் பணம் தர விரும்புகிறானோ, ஒத்துழைக்கிறானோ, அவனது பணத்தையும் சேர்த்து சுரண்டுவார்கள். அனைத்து மருத்துவத்துறை முழுவதுமே கரப்ஷன்களால், ஊழல்களால் நிறைந்து போயிருக்கிறது. எல்லா மருத்துவர்களுடைய கிளினிக்குகளிலும் நீங்கள் அதற்குரிய சாட்சிகளை பார்க்கலாம், ஆதாரங்களை பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு கிளினிக்கு டேபிள் வெயிட், பேப்பர் வெயிட் வச்சிருப்பாரு, ஒரு கல் முட்டி தள்ளுற ஒரு கம்பி வச்சிருப்பாரு, தட்டி பாப்பாரு, டக்கு டக்குன்னு ஸ்டெதோஸ்கோப் ஒன்று வச்சிருப்பாரு, காதில் மாட்டி தொட்டு பார்ப்பாரு. கை துடைக்கிற டவல் ஒன்று கிடக்கும், எழுதி கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிற பேப்பர் பேடு ஒன்று கிடக்கும், எழுதுகிற பேனா ஒன்று இருக்கும், பேனா வைக்கிற மைக்கூடு பேனா கூடு ஒன்று இருக்கும், அதற்கு பக்கத்திலே பல்வேறு மருந்துகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஆங்கிலத்தில். பேப்பர் வெயிட் அதுக்குள்ள ஒரு பேர், பேனா பேனாக்குள்ள ஒரு பேர், டவல் டவலுக்குள்ள ஒரு பேர், பேடு பேடுல ஒரு பேர். என்னையா பேரு? எல்லாம் கம்பெனிக்காரன் கொடுத்த அன்பளிப்பு. ஆக வெக்கங்கட்ட ஜென்மங்கள்னு சொல்லணும். ஒருத்தன் ஊழல் செய்யறவங்க கூட வெளியே தெரியாம செய்வான், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இப்படி வாங்கி வச்சிருக்கோமே, இத்தனை பேர் வாராங்க, இது அன்பளிப்புன்னு தெரியணுமா அவனுக்கு? தெரியுமா அவனுக்கு? இவருக்குள்ள இவரே உங்க வீட்டில் நீங்க எழுதி வச்சிருக்கிற சாமானுக்கு கூட பேர் எழுத வைப்பீங்களா? ஒரு நோட்டு கிடக்கும், நோட்டில் பேரு. உங்க வீட்டில் டேபிள் கிடக்கும், டேபிளில் பேரு. ஒரு தட்டு இருக்கும், தட்டில் பேரு. அது இந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது செய்வாங்க. நம்ம புள்ள சாமான் போகுது, ஏற்கனவே அந்த வீட்டில் 2 மருமக்கமார் இருக்காங்க, அவங்க சாமான் நம்ம சாமான் கலந்துடக்கூடாது, அதனால நம்ம புள்ள பேரை எழுதி கொடுன்னு பேரை எழுதி, அது வேற. உங்க வீட்டில் நீங்க வச்சிருக்கிற சாமான் பேர் எழுதி வைப்பிய? அப்படியே வச்சாலும் உங்க பேர் தான் எழுதணும், அவர் பேர் இல்லையே. பேனால அவர் பேர் இல்லை, பேர்ல அவர் பேர் இல்லை. அவர் பேர் இருந்தாலும் அவர் பேருக்கு கீழே இன்னொரு பேர் இருக்கிறது. என்ன? எல்லாம் கமிஷன். மருந்துகளை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் ஏன் மருந்து எழுதி கொடுங்க டாக்டர், நாங்க அதை நினைவுபடுத்துறதுக்காக ஏராளமான கம்பெனிகள் இந்தியாவிலே மருந்து தயாரிக்கிறார்கள். அதிகபட்சமாக நமக்கு தேவைப்படுகிற நோய்களுக்கு, இந்தியாவில் வாழுகிற மக்களுக்கு ஏற்படுகிற நோய் என்று சில நோய்களை வகைப்படுத்தி இருக்கிறது அரசு. இந்த நோய்களை தீர்ப்பதற்கு 90% பயன்படுத்தப்படுகிற மருந்துகள் 300 மருந்துகள். அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் சொல்லக்கூடிய செய்தி இது, கதை இல்லை, கற்பனை இல்லை. 300 மருந்துகள் இருக்கிறது. இந்த 300 மருந்துகள் நாட்டிலே எழுகிற பெரும்பாலான நோய்களுக்கு இந்த 300 மருந்துக்குள்ளதான் ஏதாவது ஒரு மருந்து. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுடைய தட்பவெப்பம், உணவு பழக்கம், சீதோஷண நிலை, அதை வைத்து அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை வகைப்படுத்துவார்கள். இந்த 300 மருந்துகளை வைத்து இந்தியாவில் வருகிற மக்களுக்கு ஏற்படுகிற நோய்களை தீர்த்துவிட முடியும். நம்ம நாட்டில் தயாராகிற மொத்த மருந்துடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 24,000 மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. தேவைப்படுற மருந்து 300, தயாராகிறது 24,000. ஏன் அவ்வளோ? ஒரே மருந்து தான் ஒவ்வொருத்தரும் தயாரிப்பான். ஒரே மருந்து நான் ஒரு கம்பெனி வச்சு அதே மருந்தை எனக்கு ஒரு பேரை போட்டு நான் தயார் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு விற்கிறேன். இவர் அவர் பேரை போட்டுக்கிட்டு அவர் ஒன்று தயாரிப்பார். எவன்கிட்ட எல்லாம் கம்பெனி வச்சுக்கிறதுக்கு வசதி இருக்குதோ, யாரு எல்லாம் மருத்துவத்துக்கு லைசன்ஸ் வாங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய பேரை போட்டு அந்தந்த மருந்தை வேற வேற பெயர்களில் வெளியிட்டு கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் மருத்துவர் வந்து காக்கா பிடிப்பான். எல்லாரும் வச்சிருக்கிற ஒரே மருந்து. அந்த நம்ம மருந்து எப்படி விற்கிறது? நமக்கு லாபம் கிடைக்கணுமே. டாக்டர் போய் பார்த்து, டாக்டர் உங்களுக்கு நாங்கள் பேடு, நாங்கள் உங்களுக்கு டவலு, நாங்கள் உங்களுக்கு அன்பளிப்பு, நாங்கள் உங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து எல்லா வச்சும் அவருடைய பேரை பொருத்தி வைத்து அதை பார்த்த உடனே அந்த பேரை எழுதணுமா? அவர் நினைவுல வச்சுக்கணுமா டாக்டர்? ஆமாம் கொடுத்து போனாங்க, எழுது எழுது எழுது.
அப்படி எழுத எழுத மாதத்திற்கு ஒரு முறை அந்த ஏரியாவில் போய் கணக்கெடுத்து விட்டு நம்ம மருந்து இந்த மெடிக்கல் ஷாப்ல அதிகம் வித்து இருக்குது, இந்த டாக்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு, அதனால இவ்வளவு கமிஷன். கமிஷன் வர வர அந்த மருந்துடைய விலை 5 ரூபாயாக இருக்கும். இந்த கம்பெனிக்காரருக்கு 500 ரூபாய் போட்டிருப்பான். 5 ரூபாய் மருந்தை கூட 500 ரூபாய் மருந்தை எழுதி தருவார். ஒரே மருந்து தான் அவர் எழுதி தருவார். இந்த மருந்தை வாங்கணும், நீங்க 500 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுவீங்க. அவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. மக்களுடைய காசு இல்லை, அநியாயமா போகுத, இதே மருந்து 5 ரூபாய்க்கு விற்குத, 5 ரூபாய்க்கு வித்தா இவருக்கு கமிஷன் இல்லை, 500 ரூபாய்க்கு மருந்து வித்தால் 300 ரூபாய் கமிஷன் கிடைக்குத, அவருக்கு தேவை கமிஷன். மருந்து சீட்டுங்கிறீங்க. நெசமா நீங்க போய் எந்த உங்களுக்கு நல்ல தெரிந்த மருத்துவத்துறையில் அனுபவம் வாய்ந்த உங்களோடு தனிப்பட்ட முறையில் செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஏதேனும் ஒரு மருத்துவர் இருந்தால் அவர்களிடத்தில் போய் கேளுங்க. நீங்க எழுதி தந்திருக்கிறீங்களே இது என்னதுன்னு கேளுங்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் மருந்து எழுதி தந்திருக்கிறாரு. டாக்டர் சொல்வாரு மருந்து கம்பெனியோட பேர் எழுதியிருக்கேன், மருந்து பேர் இல்லை. உங்களுக்கு மருந்து பெயர் எழுதி தரப்படுவது கிடையாது, மருந்து கம்பெனியின் பெயர் மட்டுமே எழுதப்படுகிறது. 1974 ஜெய் சுக்லால் ஹாத்தி என்பவருடைய தலைமையில் மத்திய அரசாங்கம் மருத்துவத்துறையினுடைய சீர்கேடுகளை குறைப்பதற்காக ஒரு கமிஷனை அமைத்தது. அந்த கமிஷன் சீர்திருத்தங்களுக்கு பல்வேறு செய்திகளை தீர்மானங்களை கொடுத்தது. அதிலே முதல் தீர்மானம் மருத்துவர்கள் மருந்து கம்பெனிகளின் பெயர் எழுதுவதை விட்டுவிட்டு மருந்தின் பெயர்களை எழுதுகிற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. ஏன் கம்பெனிகள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தான், கமிஷன் ரிப்போர்ட்ல கள்ளத்துக்கு போட்டா வேலையை முடிச்சிட்டான். எவ்வளவு பெரிய அநியாயம்! மருந்தின் பெயர் எழுதப்பட்டால் நீங்களே போய் உங்க வீட்டில் கூட வாங்கிக்குவீங்க. உங்களுக்கு தெரிந்த மருந்தாக இருக்கும். உங்க வீட்டில் இருக்கிற மருந்தை கூட அவர் எழுதி கொடுத்த கம்பெனி பேர் தெரியாததுனால தேவையில்லாம அநியாயமா கொண்டு காசு கொட்டுவீங்க. எவ்வளவு நடக்கிறது தெரியுமா? இப்படி இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோமே, உங்களுக்கு ஒரு நோய்க்கு பால் சாப்பிட்டா அதுக்கு மருந்துன்னு வச்சுக்குவோம். மருந்து சீட்ல பால், ஆட்டுப்பாலா இருந்தா ஆட்டுப்பால், மாட்டுப்பாலா இருந்தா மாட்டுப்பால், பசும்பாலா இருந்தா பசும்பால், எருமைப்பாலா இருந்தா எருமைப்பால், ஏதோ ஒரு பால் சாப்பிடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தா நீங்க போய் தாராளமா மார்க்கெட்ல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்க பால் விற்கிறாங்கன்னு பார்த்து அங்க போய் பாலை வாங்கி எவ்வளவு குடிக்கிறமோ குடிச்சுக்குவீங்க. மார்க்கெட்ல பாலுக்கு ரேட் என்ன? 40 ரூபாயா, 42 ரூபாயா, 35 ரூபாயா, என்ன ரேட்டோ அதை கொடுத்து உங்களுடைய பால் மருந்து தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மருத்துவர்கள் என்ன எழுதுறாங்க தெரியுமா? பால் எழுதாம ஆரோக்கியா பால் வாங்கி குடி. ஆரோக்கியா பால் அது எங்க கிடைக்கும்? அந்த கடைக்கு போ, அங்க பெரிய லைன் நிற்கும். பால் எவ்வளவுங்க? 550 ரூபா லிட்டரு. டாக்டர் எழுதியிருக்காருல மருந்து பிடிங்க 550 ரூபா. அவன் வச்சிருக்கிறது பால், இவன் வச்சிருக்கிறது பால். இங்க போனா 45, அங்க போனா 505. 505 வாங்குவீர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியல. அவர் எழுதினது கம்பெனி பேரு, பால் தான் மருந்து, ஆரோக்கிய மருந்து கிடையாது. ராஜஸ்தானில் டாக்டர் அமித் ஷா என்று சொல்லப்படுகிற ஒருவர், ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் என்று அவர் சொல்லணும். அந்த ஆளு அவருடைய அங்க ஒரு மருத்துவ புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறார் ராஜஸ்தானில். என்ன புரட்சி தெரியுமா? ஜெனரிக் மருத்துவ கடைகள், மெடிக்கல் ஷாப். அதனால ஜெனரிக் மருந்தின் பெயரை சொன்னால் மருந்தை விற்பனை செய்கிற மருந்து கடைகள். கம்பெனி பேர்லாம் அங்க தேவை கிடையாது, மருந்து பேரை மட்டும் சொல்லணும், அவங்க மருந்து கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ராஜஸ்தான் அரசாங்கத்தில் வலியுறுத்தி அதுபோன்று நூற்றுக்கணக்கான கடைகளை ராஜஸ்தான் முழுவதும் திறந்திருக்கிறார்கள். அங்க போய் மருந்துக்கு பேரை சொன்னா மருந்தை கொடுத்துருவாங்க. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள். அந்த ஜெனரிக் மெடிக்கல் ஷாப்ல ஒரு டாக்டர் போறாங்க, நோய்க்கு மருந்து எழுதுறாரு. 2154 ரூபாய் மருந்து எழுதிட்டு ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வராங்க. 2154 ரூபா வாங்கியாச்சு, பில் வாங்கியாச்சு. திரும்ப அந்த மருந்து சீட்டை எடுத்துக்கொண்டு ஜெனரிக் மருந்து கடைக்கு செல்கிறார்கள். இதே மருந்து கொடுங்க, அவங்க மருந்தை கொடுக்கிறார்கள். மருந்தின் விலை 350 ரூபாய். 2154 எங்க இருக்கிறது? 350 ரூபாய் எங்க இருக்கு? கேட்டாங்க உண்மைதாங்க,
கம்பெனிக்காரனுடைய வருமானத்திற்காக, மருத்துவர்களுடைய லாபத்திற்காக உங்களிடத்திலே தேவையற்ற முறையில் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். திருச்சியிலே ஒரு மருத்துவரை பார்ப்பதற்கு நான் சென்றிருந்தேன். ரொம்ப எளிமையான மருத்துவ கூடம். அவருடைய அந்த கிளினிக்கை பார்த்தீங்கன்னா அவரே தான் டோக்கன் கொடுப்பார், அவரே தான் கிளினிக்கை பெருக்குவார், சைக்கிளில் வருவார். டாக்டர் நீங்க நம்பணும், சைக்கிளில் வருவார், ஆனால் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாரு. வந்த உடனே பெருக்கி அள்ளுவாரு. உடனே எல்லாரும் வாங்க டோக்கனு, 9 மணிக்கு வந்து டோக்கன் இஷ்யூ பண்ணுவார். அதுக்கப்புறம் உள்ள போய் போக கழுவிட்டு வாங்க அவரே எழுதுவார். புதுசாக போனோம் அவ்வளோதான். என்னடா இந்த ஆள்லாம் கிளீன் பண்ணுறவன் எல்லாம் கிளீனர்லாம் வந்து டாக்டர் வேலை, டாக்டர் இல்லை போல இருக்கு, இன்னைக்கு வேலையை மாற்றிக்கிட்டார் போல இருக்கு என்று சந்தேகப்படுவீர்கள். நான் அவரை சந்திக்க சென்றிருந்தேன். ஃபீஸ் எவ்வளோ தெரியுமில? 5 ரூபா ஃபீஸ். 5 ரூபா 5 ரூபா ஃபீஸை கேட்க மாட்டார். நீங்கள் வச்சுட்டு போயிடணும். வைக்காம போனால் போய் தொலைறான்னு விட்டுருவார். அதுவும் கேட்க மாட்டார். கூட்டம் நிரம்பி வெளியும். நான் போய் அமர்ந்திருக்கிறேன். மருந்து கம்பெனி வியாபாரிகள் வருகிறார்கள். என்ன டேட்டிவ், என்னமோ ஒரு டேட்டிவ் சொல்லுவாங்களே, ரெப்ரசன்டேட்டிவ். பெரிய பேக்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்கல்ல, வந்து கம்பெனி மருந்தை காட்டி இந்த கம்பெனியின் மருந்து அப்படி எல்லாத்தையும் அப்படி இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பேசுகிறார். டாக்டர் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தார். எல்லாம் முடிஞ்சோம். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அங்கே ஒளிவு மறைக்கெல்லாம் வேலை கிடையாது. ஸ்க்ரீன் போட்டு தடுத்து அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அப்படி தான் உட்காந்துருக்கணும். உள்ளே இருந்து ஒரு மருந்து எடுத்தார். மருந்து எடுத்து அவர் காட்டுறாரு. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறிய அந்த மருந்து தான் இந்த மருந்து. இந்த மருந்தின் விலை 15 ரூபாய். நீ அதே மருந்தை தான் அதில் இருக்குன்னு சொல்ற. அந்த மருந்தின் விலை 95 ரூபாய். ஒரே மருந்தை 15 ரூபாய்க்கு கிடைக்கிற மருந்தை 95 ரூபாய்க்கு எழுத சொல்லி என்னை கட்டாயப்படுத்துவதற்கு வந்திருக்கிறாயா சார்? இனிமே இந்த பக்கம் வந்த காலை தரிச்சுமா ஓடுட்டேன். ஆச்சரியமாக இருந்தது. உண்மையில நெசமா நம்ம பார்க்கறது உண்மையா பார்க்கிறோமா? திரைப்படத்தை பார்க்கிறோமா? அது மருத்துவரை தான் பார்க்கிறோமா? உண்மை நிலவரம் இதுதான். மருந்தின் விலை அற்பத்தின் அற்பம். கம்பெனிகள் தங்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல மருத்துவர்களுக்கு லாபத்தை கொடுத்து ஏராளமான கமிஷனை கொடுத்து அதன் வழியாக மருந்தை எழுத வைத்து மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறார்கள். இப்படி ஏராளமான கொடுமைகள். டெஸ்ட் எடுக்கிறதுல என்னங்கிறிய மருத்துவர்கள் தேவைக்க வேண்டி உங்களுக்கு அந்த டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், எடுக்கப்படுகிற டெஸ்டுகளில், எடுக்கப்படுகிற ஸ்கேன்களில், எடுக்கப்படுகிற எக்ஸ்ரேகளில் 75% சோதனைகள் தேவையற்ற சோதனைகள். அவருக்கு கமிஷன். இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்துட்டு போனா அங்க இருந்து வர வேண்டியது வந்துடும். 2000 ரூபாயா? இந்த அப்படிங்க உங்களுக்கு 1000 ரூபா, இந்த அப்படிங்க உங்களுக்கு 500 ரூபா. 40%, 50%, 60%. 50 ரூபாய் செலவில் முடிக்க வேண்டிய ஒரு டெஸ்ட் 200 ரூபாய். காரணம் அவருக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்ல டாக்டருக்கு. இப்படி மருத்துவத்துறை மருத்துவர்களுக்கு பணத்தின் மீது இருக்கிற பேராசையினால், கம்பெனிகள் கொடுக்கிற பணத்தின் மீது இருக்கிற ஆசையினால் மக்களை கொள்ளையடிக்கிறார்கள், சுரண்டுகிறார்கள். இந்த சுரண்டலின் விளைவு என்ன தெரியுமா? கையிலே பணம் இருக்கிறவன் இருப்பதை கொடுத்து மருந்தை பெறுகிறான். இல்லாதவனுடைய நிலை என்ன? நீங்க நினைக்கலாம் தலைப்புக்கு சம்மதம் இல்லையே, பணத்தை தானே கொள்ளையடிச்சாரு, உசுர பறிக்கலையே. உசுறு பறிக்கப்படுகிறது. 200 ரூபாயில் முடிய வேண்டிய மருத்துவத்திற்கு 25,000 ரூபாய் கல்லா கட்ட சொன்னால் அத்தனை பேருக்கு முடியுமா? இந்த டாக்டர் அமித் ஷா சொன்ன ராஜஸ்தான்ல அவர் சொல்லுகிறார், இந்த ஜெனரிக் மருத்துவ கடைகளை திறக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுது ஏற்பட்டது அதை அவர் சொல்லுகிறார். அவங்க வீட்டில் ஒரு பெண்மணி வேலை செய்கிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை 3-4 வயதுல ஒரு பையன். ஒரு நாள் குடும்பத்தாரோடு மருத்துவர் 1 வார காலத்திற்கு சுற்றுலா போயிட்டார், டூர் போயிட்டார். 1 வாரம் கழிச்சு திரும்ப வர்றார். வந்து இந்த அம்மா வீட்டுக்கு வேலைக்கு வருது. எப்போதும் பையனை கூட்டிட்டு வர, இன்னைக்கு பையன் கூட இல்லை. எங்கம்மா பையன்? அந்த அம்மா சொல்லுது, நீங்க போனதுக்கு பிறகு பையனுக்கு வாந்தி பேதி வந்துச்சு, டாக்டர்கிட்ட போனேன், அவர் மருந்து எழுதி தந்தாரு. அந்த மருந்தை கொண்டு போய் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப்ல நின்னேன். 400 ரூபா கேட்டாங்க மருந்துக்கு. என் கையில் 400 ரூபா இல்லை. அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி பார்த்தேன். நைட் நேரத்தில் எனக்கு பணத்தை புரட்டவும் முடியல.
காலை வரை என்னுடைய மகன் வாந்தியிலும் பேதியிலையுமே உருண்டு புரண்டு கொண்டு வந்தான். அதிகாலையிலே அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது. சொல்லிட்டு அவர் சொல்றார், அமீர் ஷா, அந்த வாந்திக்கும் பேதிக்கும் அவர் எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்த மருந்தினுடைய உண்மையான விலை 2 ரூபாய். வெறும் 2 ரூபாய். 2 ரூபாய்க்குரிய மருந்து அந்த பெண்ணுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருந்தால் அவருடைய மகனை அவர் காப்பாற்றி இருப்பாளே. அநியாயமாக மருத்துவர்களுடைய பேராசையின் விளைவாக அதே மருந்தை 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு கொள்ளைக்கார கம்பெனிக்கும் தன்னுடைய பேராசையின் விளைவாக, பணத்தாசையின் விளைவாக அவர் எழுதி கொடுத்ததன் விளைவு அவருடைய சின்ன குழந்தை இழந்தாலே, அது என்னுடைய உள்ளத்தை தைத்தது. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் இந்த தேசத்திலே அரங்கேறுகிறது. உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் இந்த மருந்து கடைகளை உற்பத்தி செய்திருக்கிறேன் என்று ஜெனரிக் மருத்துவ கடைகளுடைய துவக்கத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். இந்தியாவிலே சட்டம் இருக்கிறது. இங்கு கூட வந்திருக்கிறவர்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். உங்களில் யாரேனும் பொருளாதார வசதி படைத்தவர்கள் இருந்தால் மத்திய அரசு அதற்கு உதவி செய்கிறது. ஜெனரிக் மருந்து கடைகளை திறப்பதற்குரிய சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கிற விதத்திலே அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தால் அப்படிப்பட்ட மருந்து கடைகளை கோவையில் திறந்து முன்னுதாரணமாக இருக்கும். பல உயிர்களை காப்பாற்றுங்கள். அமீர் ஷா சொல்லுகிறார், ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்து மருந்துகள் ஜெனரிக் மருத்துவ கடைகளிலிருந்து சுமார் 45 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி ஆகிக் கொண்டிருக்கிறது. இங்க மருந்தை தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு கொடுக்கிறோம். ஆனால் உள்நாட்டு மக்கள் அதில் பயனற்றவர்கள். வெளிநாட்டுக்கார விலை குறைஞ்ச கடையில பல பேர் நம்முடைய மருந்தை வாங்கி பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய நாட்டில் அந்த பயன்பாடு இல்லாமல் போயிருக்கிறது அவர் சொல்லுகிறார். பணத்தின் மீது இருக்கிற ஆசைதானே இந்த உயிர்கள் கொல்லப்படுவதற்கு பின்னணி. பணத்தை வச்சா உள்ளுக்குள்ள அட்மிட் ஆகும், இல்லாட்டி வெளியே தூக்கிட்டு போ. இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், நம்ம மக்களுக்கு இருக்கிற மடமை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் மருத்துவத்தை பற்றி நம்முடைய பார்வை என்ன, இன்னைக்கு நம்முடைய பார்வை என்ன? மருத்துவம்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க மருத்துவரை அணுகினார்கள், மருத்துவம் செய்தார்கள், ஆபரேஷன் செய்தார்கள், பல்வேறு வேலைகளை செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? அவசியத்திற்கு செய்தார்கள். இன்னைக்கு லேச தலைவலி வந்தா போதும், என்னன்னு தெரியல, தலைவலியா இருக்கு, உடனே இவர் டாக்டர் போனியா, 2 நாளா காய்ச்சல், டாக்டர் போனியா, காய்ச்சல் வந்தா டாக்டர் போயிடும், தலைவலி வந்தா டாக்டர் போயிடும், ஜலதோஷம் வந்தா டாக்டர் போயிடும். எதை எடுத்தாலும் மருத்துவம். அதிலும் குழந்தைகளை பற்றி சொல்லவே தேவையில்லை. முந்தையெல்லாம் 10-12 டஜன் கணக்கில் இருந்ததுனால ஏதோ பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி தைரியம் நிறைய இருந்துச்சு. இப்ப வீட்டுக்கு 1-2. எனக்கு இருக்கிறதே ஒரே பிள்ளை, அதுக்காண்டி சாவவா சொல்லிச்சு பிள்ளைய. ஒரு காய்ச்சல் வந்தால் குறைந்தபட்சம் 3 நாளைக்கு பாருங்க, 3 நாளுக்கு பிறகு மருத்துவரை நோக்கி செல்லுங்களேன். 3 நாளுக்கு இடையில குழந்தைக்கு ஏற்படுகிற சின்னஞ்சிறிய நோய்கள் தானாகவே சரியாகிவிடும். இது மருத்துவ உலகம் சொல்லுகிற, அறிவியல் உலகம் சொல்லுகிற, கண்டுபிடிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்ப மருத்துவர்கள் ஏன் சொல்லல? சொன்னா வருமானத்துக்கு. அப்படியே சொல்லிட்டாலும் நம்மளும் தான் ஏத்துக்குவோம்ல. என்ன டாக்டர் ஒரு ஊசி போட்டாரா, ஒரு மாத்திரை தந்தாரா? அவர் தன்னை மருத்துவராக சொல்லிக் கொள்வதற்கு, நீங்கள் நம்புவதற்கு அவர் மருந்து எழுத வேண்டியது இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேதி போகிறது. பேதி என்பது மனுஷனுக்கு நல்லதுங்க. அது ஒரு நோயினே பேசிக்கிட்டு இருக்கிறோமே, போதில்ல. எப்போது ஒருக்க முந்தியெல்லாம் 6 மாதத்திற்கு ஒரு தடவை, 1 வருடத்திற்கு ஒரு தடவை வம்படியா பேதிக்கு மருந்து கொடுத்து உள்ள இருக்கிறத காலி பண்ணுகிற வழக்கம் இருந்துச்சு. செப்டிக் டேங்க் நிறைஞ்சிருச்சு உள்ள அப்படின்னா ஏராளமான சிக்கல் வந்துடும். அதனால தேவையில்லாட்டியும் கூட உள்ளுக்குள்ள இடத்தையாவது ஏற்றி உள்ள முறை இறக்கு. பேதி வந்தால் இன்றைக்கு உடனே ஓடிப்போ, டாக்டர் மருந்து வாங்கு. அறிவியல் சொல்லுகிறது, பேதிக்குரிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை என்ன? உங்கள் உடலில் நீர் இழப்பை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். தண்ணீர் சத்து வெளியாகிக் கொண்டே இருக்கும். உடலுக்கு தேவையான தண்ணீர் சத்தை கொடுத்து விட்டால், நீர் சத்தை கொடுத்து விட்டால் உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் உடல் சரியாகிவிடும். அது நீர் சத்தை எப்படி கொடுக்கிறது? கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு, காய்ச்சிய தண்ணீர், 3ஐயும் கலக்குங்க, குடிங்க, திரும்ப குடிங்க, திரும்ப குடிங்க, திரும்ப குடிங்க. 1 நாள் முழுக்க குடிச்சுக்கிட்டே இருங்க. இது மட்டுமே அதற்குரிய மருத்துவம்.
அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி கை வைத்தியமாக இருந்தது. இன்றைக்கு மருத்துவர்கிட்ட போகணுமா, அவருக்கு 150 ரூபா ஃபீஸ் கொடுக்கணுமா, அவர் என்னத்தையும் பேப்பரில் கிறுக்குவாரா, அதை கொண்டு மெடிக்கல் ஷாப்பில் கொடுப்போமா, அவன் எலக்ட்ரால் பவுடர் அப்படின்னு ஒரு பாக்கெட்டை தருவானோ, அதை கொண்டு வந்து தண்ணியில் கரைச்சி குடிக்கணுமா. அதைத்தானடா இவ்வளோ நாள் நம்ம செஞ்சோம். 10 ரூபா செலவு இல்லாமல் வீட்டில் உப்பு இருக்கு, வீட்டில் சோடாப்பு இருக்கு, வீட்டில் அடுப்பு இருக்கு, வீட்டில் தண்ணி இருக்கு. அடுப்பை பற்ற வச்சோமா, தண்ணியை சுட வச்சோமா, உப்பை போட்டோமா, சோடாப்பை போட்டோமா, கலக்கணுமா, குடிச்சோமா. அவன் வீட்டில் இத்தனை நாளும் நம்முடைய அப்பனும் பாட்டனும் தாத்தாவும் பாட்டியும் செய்து கொண்டிருந்த வைத்தியத்தை இவன் பெயரை மாற்றி அதுக்கு ஒரு லேபிளை போட்டு 250 ரூபாய் ஃபீஸை கட்டி அதை செய்கிற நீங்கள். இன்னும் சொல்ல போனால் அலோபதி மருத்துவத்திற்கு போனாலே எதத்தினாலும் சைடு எஃபெக்ட் வேற சொல்றான். தூதுவளனா என்னன்னு தெரியல, கண்ணங்கத்திரி அப்படியா புதுசா இருக்க வார்த்தையெல்லாம். இதெல்லாம் தமிழ்ல உள்ள வார்த்தை தானே. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய பெரியவர்களுக்கு அவர்களுடைய மருத்துவ அறிவு எப்படி? சின்ன சின்ன அற்பத்திலும் அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் ஓடிப்போய் மருத்துவர் மருத்துவர் மருத்துவர். அதுலயும் பிரசவம் நம்ம சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி. பிரசவ நேரத்திலே கவனிக்க வேண்டிய செய்திகள். பிரசவத்தின் பெயரால் இன்றைக்கு மறைமுகமான ஒரு திட்டம், சொல்லப்படாத, அறிவிக்கப்படாத, பேசப்படாத ஒரு செய்தி நாடு முழுவதும் செய்யப்படுகிறது. யார் வருகிறார்களோ இல்லையோ, முஸ்லிம்கள் வந்தால் கருத்தடையோடு அவர்களை திரும்ப அனுப்புங்கள். எத்தனை மருத்துவர்கள் உட்கார்ந்து இருக்கிற பெண்கள்ட்ட கணக்கெடுக்க பார்க்கலாம். ஒரு ஏரியாவில் போய் 2 குழந்தை பிறந்துருச்சு, 3 குழந்தை பிறந்துருச்சு, எப்படிமா? முதல் பிள்ளை ஆபரேஷன், 2வது பிள்ளை, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுட்டாங்க டாக்டர். இனிமே புள்ள பார்த்தா அவ்வளவுதான் முடியாது, தாய்க்கு பிரச்சனை அப்படின்ட்டாங்க. வேற என்ன பண்றது, செய்வோம்னா ஆபரேஷன் பண்ணிவிட்டோம். ஆபரேஷன் இல்லாம முடியாதுங்கிற நிலை. 100 குழந்தை பிறப்பு நடக்கிறது என்று சொன்னால் ஏறத்தாழ அதில் ஒரு 70-80 ஆபரேஷன்களே முடிகிறது. உயிரியல் அடிப்படையில் உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் எப்படி குழந்தையை பெற்றெடுக்கின்றனவோ அப்படித்தான் மனிதர்களும் பெற்றெடுக்கிறார்கள். ஒரு ஆட்டின் பிரசவம், மாட்டின் பிரசவம், கழுதையின் பிரசவம், நாயின் பிரசவம் எப்படி நிகழ்கிறதோ அப்படித்தான் ஒரு மனித பெண்ணின் பிரசவம் நிகழ்கிறது. அவைகளுக்கெல்லாம் தேவைப்படாதது மனிதர்களுக்கு மாத்திரம் ஏன் தேவைப்படுகிறது? அது எப்படி தேவைப்படும்? சில நேரத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், 100 பேர்ல ஒரு 15 பேருக்கு படும், ஒரு 20 பேருக்கு படும். ஆனால் 80 பேருக்கு ஆபரேஷன், 20 பேருக்கு சுகப்பிரசவம் என்ற. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி, திண்டுக்கல் பக்கத்தில் மலைவாழ் பகுதி மக்கள், பழங்குடியின மக்களுக்கு அவர்களை நவீனப்படுத்துகிறோம் என்று அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொடுத்து படிக்க வச்சு அவங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து பிரசவ நேரம், அரசாங்க அதிகாரிகள் சொல்றாங்க, அம்மா வீட்டில் பிரசவம் பார்க்க கூடாது, இன்னைக்கு மருத்துவமனை வளர்ந்துருச்சு, அதனால திண்டுக்கல் ஆஸ்பத்திரியில் போய் பிரசவம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை கொண்டு போய் அந்த அம்மாவை ஏற்றி வச்சு, அந்த அம்மா கூட அவங்களுடைய 2 பாட்டிமாரு அவங்களையும் ஏற்றி வச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்துட்டாங்க. இந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மா? 11வது பிள்ளைக்கு இப்போ பிரசவத்துக்கு வந்திருக்கு. அந்த அம்மா ஏற்கனவே காட்டுக்குள்ள எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகாம 10 பிள்ளை பிறந்துருச்சு. 11வது பிள்ளை அறிவியல் தொழில்நுட்பத்தோட ஆஸ்பத்திரியில் பண்ணணும்னு தூக்கிட்டு வந்துருச்சு கவர்மெண்ட். உள்ள போனதுக்கு பிறகு டாக்டர் சொல்றாங்க, பிள்ளை தலைகீழா கிடக்குது, கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குது, ஆபரேஷன் பண்ணா தான் முடியும். அந்த பாட்டிமாருக்கு விளங்கல, வயிற்று அறுத்து தச்சுவோம், அறுத்து தைக்க போறீங்களா, நவுளு வெளியேற்றுச்சுவோம். டாக்டர் அம்மா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு செல்லப்பட்ட அந்த பெண்ணுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த பிரசவ மருத்துவர்களை, நகரங்கம்மா எல்லாத்தையும் வெளியே தள்ளி கதவு போட்டுடுச்சு. இந்த 2 கிழவிமார் அரை மணி நேரத்தில் பிள்ளைய கொண்டு வெளியே வந்துருச்சு. பத்திரிகையில போஸ்ட் கொடுத்தார்கள் மருத்துவர்கள், அந்த குழந்தை, அந்த பாட்டிமாரு, டாக்டர்ஸ் எல்லாம் பாட்டிட்ட சொல்றாங்க, அது எப்படி பாட்டி உள்ள போய் அது எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஒரு பெரிய வித்தையா? குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னா அதை மசாஜ் செய்வதிலே அதனுடைய நிலையை திருப்பிக் கொள்ள முடியாதா? அந்த அறிவு உங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லையா? ஆபரேஷன் என்றால் நீங்கள் வேண்டுமென்றே ஆபரேஷன் செய்கிறீர்கள். ஆபரேஷனுக்கு கூட 10,000 கிடைக்குது. அதனால் அவருடைய உடல் கெட்டு போகிறது, ஆரோக்கியம் கெட்டு போகிறது.
அதற்கு முன்னால் இருந்ததை போல அவரால் இயங்க முடிகிறதா? அதற்கு பிறகு குழந்தையை பெற முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன்? வெளிநாடுகளில் செய்யப்படுகிற ஆபரேஷன்களில் கூட மீண்டும் குழந்தை பெற்றுக்கொள்கிற வகையில் ஆபரேஷன் செய்கிறார்கள். நம்முடைய நாட்டில் ஆபரேஷன் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, இனிமே பிள்ளையை பிறக்க முடியாது. எதற்கு? முஸ்லிம்களுடைய சதவிகிதத்தை, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தின் விளைவா. ஏற்கனவே இவனை பெத்துக்கிட்டு இருக்கிறதே கம்மியாக தான் பெத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு சர்வே நடத்துங்க, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரு 10 வயசு 15 வயசுல இருக்கிற பையன்களை போய் கேளுங்க, எத்தனை பேர் அவங்க அண்ணன் தம்பி பாரு? ஒருத்தம்மா, 2 பேருமா, 3 பேருமா, அவ்வளவுதானே. அதுவே 60 வயசு 70 வயசுல இருக்கிற பெருசுகளை கேட்டு பாருங்க. நாங்க பறக்கத்தான குடும்பம், 12 பேரு அண்ணன் தம்பி பாரு, 8 பேரு அக்கா தங்கச்சி பாரு. அந்த நிலை இயற்கையில இல்லை, வேண்டுமென்றே செய்கிறார்கள், பணத்தை மையப்படுத்தி செய்கிறார்கள். அதை தவிர்ப்பதற்கு எத்தனையோ வழிகள் பேசப்படுகிறது, அறிவுபூர்வமாக பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இணையதளங்களில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் திருச்சிக்கு அருகிலே சமீபத்தில் அவருக்கு குழந்தை பிறந்தது. முதல் குழந்தை மருத்துவமனையிலே ஆபரேஷன் செய்து பெறப்பட்டது. 2வது குழந்தை வீட்டிலே சுகமாக பெற்றெடுக்கப்பட்டது. அது எப்படி முடியும்? முதல் புள்ள ஆபரேஷன், 2வது பிள்ளை ஆபரேஷன் தானே, அது எப்படி ஆபரேஷன் இல்லாம முடியும்? உங்க புத்தியில் ஏற்றி வைக்கப்பட்ட செய்தி அது. குழந்தை கரு உண்டானதிலிருந்து ஒரு தாயை எப்படி பயிற்றுவித்தால், எப்படி நடந்தால், எப்படி அவள் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி மாற்று மருத்துவம் அத்தனை இருக்கிறது. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்ணை கட்டி விட்ட குதிரை மாதிரி அலோபதி மருத்துவர் மட்டுமே. மருத்துவ அறிவு என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. உடல் மீதான பயமும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மார்க்கம் சொல்லுகிற தீர்வு தான் இதற்கு தீர்வு. எதை சொன்னாலும், யார் சொன்னாலும் சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் மார்க்கம் சொல்லுகிறது. அந்த சிந்தனையை தவற விட்டதுதான். டாக்டர் சொன்னா டாக்டர் கரெக்டா தான் சொல்லுவாரு. சொல்லி பாருங்க, அவர்கிட்ட போய் என்ன செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், ஒத்த வார்த்தை போதும். வருஷத்துக்கு ஆஸ்பத்திரியில் வைப்பார்ல, என்ன செலவானாலும் பரவாயில்லன்னுட்டான். விட்டுறாத, கிடைச்சிருக்கான், நமக்கு ஒருத்தன் சிக்கி இருக்கான், கறந்துருவோம் பணத்தை. மருத்துவத்தின் பெயரால் நடக்கிற ஏமாற்று. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காந்த வளையம் அப்படின்னு ஒண்ணு வித்தான். 20 ரூபா பெறாத அந்த வளையம் 20,000 30,000 விற்பனை. கேட்டா இதை மாட்டிக்கிட்டா அந்த நோய் குணமாகும், இந்த நோய் குணமாகும் அப்படின்னு சந்தையில் கொண்டு வந்து விற்றார்கள். வாங்கி வாங்கி மக்கள் அணிந்தார்கள். சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் காந்த படுக்கை என்று கொண்டு வந்து வித்தான். 2 லட்சம் 3 லட்சம். கடையில் போய் பர்னிச்சர் கடையில் வாங்கினீங்கன்னா 25,000 கொடுப்பான் அந்த கட்டில். காந்த படுக்கை, அதுக்குள்ள அந்த உலோகம் இருக்கிறது, இந்த உலோகம் இருக்கிறது, உடல்ல ஏற்படுகிற எல்லா நோய்களையும் சரிப்படுத்தி விடும். 2 லட்சம் ரூபாய் பில்லை கொடுத்து வாங்கிட்டு வந்தா நம்ம. மரக்குடுவை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மரக்குடுவை நைட்டு தண்ணியை ஊற்றி வச்சிருங்க, மறுநாள் காலையில் அதுல இருந்து தண்ணியை குடிங்க, அதுக்கு அதுல 1008 நோய் குணமாயிரும்னா அதுக்கு 30,000 40,000. 10 ரூபா பெருமானம் உள்ள டம்ளரை 25,000 30,000 கொடுத்து வாங்கிட்டு வந்து தண்ணியை ஊற்றி ஊற்றி குடிச்சான். ஒரு ஊழல் நடந்துச்சு. மூட்டு வலிக்கு மருந்துன்னு சொல்லிட்டு அன்றைக்கு வானொலிகளில் எல்லாம் ரேடியோக்கள் எல்லாம் விளம்பரம் செய்து அற்புதமான மருந்து 6,000 ரூபாய் மருந்தின் விலை. மருந்தின் விலை 6,000. என்ன பண்ணாங்க? இதை வாங்கிட்டு போய் பயன்படுத்தினால் உங்களுக்கு 100% நிவாரணம் கேரண்டி. கன்ஃபார்மா உங்க நோய் குணமாயிருங்க, மூட்டு வலி குணமாயிருங்க. அப்படி யாருக்கு குணமாகி விட்டதாக தகவல் தருகிறீர்களோ அவர்களுக்கு நாங்கள் வாங்கி 6,000-ல் 3,000 திரும்ப தருவோம் அப்படின்னு அறிவிச்சான். யாருக்கு திரும்ப தருவோம்? குணம் ஆகலாட்டி திரும்ப தருவோம் சொல்லல, குணம் ஆனா திரும்ப தருவோம்னு. சேல்ஸ பார்க்கணுமே, பிச்சுக்கிட்டு போச்சு. எப்படா சேல்ஸ்? எல்லா பையனும் வந்து பேட்டி கொடுத்தாம்ல, எனக்கு குணமாயிடுச்சு. எதுக்கு? அந்த 3,000 ரூபாய் வாங்குறதுக்கு. 3,000 ரூபாய் வாங்குறதுக்கு எனக்கு குணமாயிட்டு, எனக்கு குணமாயிட்டு, எனக்கு குணமாயிட்டு. பார்க்குறவங்களாம் ஏய் இவனுக்கு குணமாயிருக்கு, அவனுக்கு குணமாயிருக்கு, இப்போ நமக்கும் குணமாயிருண்டா, இந்தா கொண்டு போ.
அவனுக்கு மருந்து செலவு 25 ரூபா, வாங்கினது 6000 ரூபா, திரும்ப 3000 ரூபா கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? எப்படியெல்லாம் உங்களை அந்த மருத்துவத்துறையின் வழியாக மிகப்பெரிய சுரண்டல் நடக்கிறது. அந்த சுரண்டலை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போன்று நம்முடைய மருத்துவ அறிவை சாதாரணமாக அன்றாடம் தேவைப்படுகிற சின்னஞ்சிறிய நோய்களுக்கு தேவைப்படுகிற மருத்துவ அறிவை கூட பெருக்கிக் கொள்ளாததன் விளைவு ஏராளமான உயிர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. சத்தீஸ்கரில் நடந்தது என்ன கொடுமை! கர்ப்பப்பையை அகற்றுகிறோம் என்று சொல்லி ஒரே நாளிலே ஒரே நேரத்திலே 3 நிமிடத்திலே 53 பெண்களுடைய கர்ப்பப்பைகளை ஒரு மருத்துவர் அறுத்து எறிந்திருக்கிறார். திட்டம் போட்டு இலக்கு வைத்து வேலை செய்கிறார்கள். 3 மணி நேரத்தில் 53 ஆபரேஷன், கர்ப்பப்பை அகற்றுகிற ஆபரேஷன். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கர்ப்பப்பை அகற்றும் மருத்துவர்கள், நிஜமான மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், கர்ப்பப்பையை நீக்குவது என்பது 2 நேரங்களில் தவிர வேறு எந்த நேரங்களிலும் தேவைப்படாது. அதிலே ஒன்று கேன்சர். கர்ப்பப்பைக்குள்ளே புற்றுநோய் இருந்தால் அந்த புற்றுக்காக கர்ப்பப்பையை அகற்றுவது தேவைப்படும், இன்னொரு நோய்க்கு தேவைப்படும். இந்த 2ஐ தவிர வேறு எந்த கட்டங்களிலேயும் கர்ப்பப்பையை நீக்க வேண்டிய தேவை கிடையாது. கணக்கெடுங்க, எத்தனை பொம்பளைங்களுக்கு எடுத்திருக்குன்னு. எதுக்கு எடுத்தாரு? அவருக்கு தேவை பணம். எடுத்த பிறகு இயல்பாக அவளால் வாழ முடியுமா? எத்தனை நோய், எவ்வளவு பலகீனம், எவ்வளவு இயலாமை! அதனாலேயே செத்து போனவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை! பணத்தின் மீது இருக்கிற ஆசை நம் மருத்துவர்களை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தாலும் பரவாயில்லை, நான் செல்வந்தராக வேண்டும், நான் போட்ட முதலீடுகளை லாபத்தோடு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல உயிர்கள் கொல்லப்படுவதன் பின்னணியிலே பணத்தாசை இருக்கிறது. நாம் சுதாரித்துக் கொண்டால் நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அடுத்து என்ன? பதவியின் மீது இருக்கிற ஆசை, பதவியின் மீது இருக்கிற பேராசை, ஆட்சி, அதிகாரம். நம்ம கையில் அதிகாரம் வரணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம பிரதமராகணும், நம்ம கையில் நிர்வாகம் வரணும் என்பதற்காக வேண்டி நாட்டிலே கொல்லப்பட்ட மனித உயிர்கள் ஏராளம். பதவியின் மீது இருக்கிற வெறி பல வழிகளில் கணக்கெடுத்து பார்த்தால் பணத்தின் மீது இருக்கிற ஆசையினால் கொல்லப்பட்ட உயிர்களை விட பதவியின் மீது இருக்கிற வெறியால் கொல்லப்பட்ட உயிர்களின் எண்ணிக்கை ஏராளம். நான் ஆளணும், அவன் ஆளக்கூடாது, என் கையில் அதிகாரம் கிடைக்கணும். ஆனா இதை சொல்லிக்கிட்டு யாரும் செய்யறதில்லை. இதற்காக கொலை செய்கிற கொலைகள் நாட்டிலே எக்கச்சக்கம். ஒரு 2000 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்த 2000 ஆண்டு கால வரலாற்றில் ஏராளமான வரலாறுகள். சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர், தமிழகத்திலே அடித்துக் கொண்ட சண்டைகள் தான் வரலாறாக இருக்கிறது. கடந்த நூற்றாண்டில் நடைபெற்ற உலகப் போர், 2 உலகப் போர்களை உலகம் சந்தித்திருக்கிறது. ஒவ்வொரு உலகப் போரிலும் கொல்லப்பட்ட மனிதர்கள் லட்சக்கணக்கில். பின்னணியில் என்ன? யார் இந்த உலகத்தை ஆள்வது? உலகத்தை நாட்டாமை செய்வது யார்? ரஷ்யாவா, ஜெர்மனியா, அமெரிக்காவா, இங்கிலாந்தா? யாருடைய கைகளில் அதிகாரம் வந்து குவிய போகிறது? நானே வல்லரசாக திகழ வேண்டும் என்று சொல்லி ஆட்சியின் மீது இருக்கிற, பதவியின் மீது இருக்கிற வெறி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்கிறது. வெவ்வேறு பெயர்களில் நடக்கிறது. பாகிஸ்தானில் நடைபெற்ற பெஷாவர் ராணுவ பள்ளிக்கூட தாக்குதலின் பின்னணி என்ன என்று நினைக்கிறீர்கள்? மதத்தின் பெயரால் நடந்திருக்கிறதாக பத்திரிகைகள் பேசுகிறது. மதத்திற்கு அங்கே என்ன சம்பந்தம் இருக்கிறது? முஸ்லிமை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, முஸ்லிமை வெறியன் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக தமிழகத்து பத்திரிகைகளும் இந்திய பத்திரிகைகளும் அதை ஒரு மத தீவிரவாதமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வேலையை செய்கிறவர்களும் தங்களின் முகத்திலே மத முகமூடியை போட்டுக்கொண்டு செய்கிறார்கள். நடந்தது மதத்திற்காகவா? மதத்தை மேலோங்க செய்யவா? மதத்தை வளர்ப்பதற்கா? செய்தது யார்? பாகிஸ்தான் தஹ்ரீக்கே தாலிபான் முஸ்லிம் அமைப்பு தானே. எல்லா பேரும் தாடியும் தொப்பியும் தலப்பாயும் மாத்திரம் இருக்கிறான். இவர்கள் செய்த இந்த காரியத்தால் மதம் வளருமா? இஸ்லாம் மேலோங்குமா? யாரை கொன்றார்கள்? கொன்றவர்களும் முஸ்லிம்கள், கொல்லப்பட்டவர்களும் முஸ்லிம்கள். வெறுமனே முஸ்லிம்கள் என்பதை விட சிறுவர்கள், குழந்தைகள், மழலைகள்.
இந்த அயோக்கியர்கள் கேடு கட்டவர்களுடைய இந்த நடவடிக்கையால் தாடியும் தொப்பியும் வைத்துக் கொண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்றெல்லாம் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இவர்கள் செய்கிற இந்த கேடுகட்ட பயங்கரவாதத்தின் காரணமாக மொத்த சமுதாயமும் தலைகுனிய வேண்டிய சூழல் முஸ்லீம் செய்து விட்டான். எனவே முஸ்லீம் எல்லாம் அப்படி இவ்வளவு நாளும் அப்படி சொல்லி 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 நாம் திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்த நாங்க எல்லாத்தையும் ஏண்டா எங்க மேல பழி சுமத்துற, நாங்க இந்த தீவிரவாதத்தை செஞ்சோமா அல்லது செய்கிற சில பேருக்கு ஆதரவு கொடுத்தோமா என்று கேட்டு கேட்டு ஒரு சூழலை மாற்றி அமைத்து பத்திரிகைகளும் மீடியாக்களும் இன்னவர இடங்களிலேயும் சில பேர் செய்கிற காரியத்திற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீதும் பழிபாடக்கூடாது என்று விவாதிக்கிற ஒரு சூழல் கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்து மீடியாக்களில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நேற்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒருவரிடத்தில் பேட்டி எடுக்கிறார்கள். முஸ்லிம் தீவிரவாதி என்கிறார். கேட்கிறவர் கேட்கிறாரு, ஏதோ 2 பேர் செஞ்சதுக்காக முஸ்லிம் எல்லாம் தீவிரவாதி என்கிறாயே. இந்த ஒரு மாத கால தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தின் விளைவாக அப்படி ஒரு எண்ணத்தை அல்லாஹ்வின் கிருபையால் ஏற்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட காரியம் இஸ்லாம் இதை சொன்னதா? இதனால் இஸ்லாத்திற்கு நன்மையா? போர்க்களத்தில் எதிரிகளை நேருக்கு நேராக சந்தித்து வெட்டுவதையும் கொல்வதையுமே தர்மமாக கொண்டிருக்கிற போர்க்களத்திலே கூட குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் இவர்கள் எதிரிகள் இல்லை, காவிர்கள் இல்லை, கைகளில் ஆயுதங்கள் இல்லை, பள்ளிக்கு படிக்க சென்ற மாணவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள். நபிகளார் சொன்னார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுஸ்குன் வ கிதாலுஹு குஃப்ருன். முஸ்லிமை திட்டுவதே பாவம், அவனை வெட்டுவது குஃப்ரப்பா, இறை நிராகரிப்பப்பா. இறை நிராகரிப்பின்பால் தள்ளுகிற காரியத்தை செய்துவிட்டு இதற்கு மற்றவர்கள் எல்லாம் போர்த்துகிற போர்வை மத போர்வை, அவர்களும் அதைத்தான் போர்த்துகிறார்கள். உண்மையில் மதமா அதற்கு காரணம்? மதமா அதன் பின்னணியில் இருக்கிறது? மத வளர்ச்சி அவருடைய நோக்கம் இல்லை. இல்லை, ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும், அது மாத்திரமே அதன் பின்னணியில் இருக்கிற ஒரே நோக்கம். நம்ம கையில் அதிகாரம் வரணும், நம்ம ஆளணும், அதுக்காக வேண்டி மதத்தை போர்வையாக்கி கொண்டார்கள். இஸ்லாமிய ஆட்சி உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற மூளை கோளாறு ஏற்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இந்தியா உட்பட. இஸ்லாமிய ஆட்சி, இந்த ஆட்சி என்ற வெறி எவனுக்கெல்லாம் வந்ததோ, எப்பொழுதெல்லாம் வந்ததோ அப்பொழுதெல்லாம் மனித உயிர்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது, நபி தோழர்கள் உட்பட. அதை விட வேறு உதாரணம் நமக்கு தேவையே இல்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், தன்னுடைய இறுதி பேருரையிலே குறிப்பிட்டார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா. தோழர்களே, எனக்கு பிறகு நீங்கள் இறை மறுப்பாளர்களாகி விடாதீர்கள். அப்படின்னா அல்லாஹ்வை மறுத்துறாதீங்க, அந்த அர்த்தத்தில் சொல்லல. ரசூலுல்லாஹ் அப்படி நினைக்கவும் இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, இதற்கு பிறகு இந்த பூமியில் ஷைத்தான் வணங்கப்பட மாட்டான். அப்படின்னா நீங்க குஃப்ரின்பால் போக மாட்டீங்க, நீங்க முஸ்லிமா தான் இருப்பீங்க, இஸ்லாத்தை விட்டு ஓடிட மாட்டீங்க. பிறகு எப்படி சொன்னாங்க, எனக்கு பிறகு காஃபிராயிராதீங்க. அதை விளக்குறாங்க, யضرب بعضكم رقاب بعض, உங்களில் ஒருவர் இன்னொருவரை வெட்டுவதன் வழியாக காஃபிராகி விடாதீர்கள். அல்லாஹ்வை மறுத்து காஃபிராக மாட்டப்பா, அடுத்தவனை வெட்டி காஃபிராகிடுவார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை வெட்டி காஃபிராகி விடுவார். நடந்து அதுதானே. நபிகளார் எத்தனை முறை கண்டித்தார்கள், அல் கபாயிரு அல் இஸ்ராக்கு பில்லாஹ் வ உகூகுல் வாலிதைன் வ கத்லுன் நஃப்ஸ். பெரும் பெரும் பாவங்களை பட்டியலிட்ட நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் பெரும்பாவம், பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது பெரும்பாவம், மனித உயிர்களை அநியாயமாக கொல்வது பெரும்பாவம் என்றார்களே. பெரும் பாவத்தை செய்திருக்கிறான், இதற்கு மத போர்வையா? கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? அழிக்கப்பட வேண்டிய தீவிரவாதம் இல்லையா? பின்னணியில் இருப்பது பதவி, ஆட்சி, அதிகாரத்தின் மீது இருக்கிற மோகம். இங்கு இருக்கிறவர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், சில பேர் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவனின் கிருபையினால் நீங்கள் பேசுவதை பேச்சோடு நிறுத்தி இருக்கிறீர்கள், இதுவரைக்கும் செயலுக்கு வரல. இங்கேயும் சில பேர் ஆட்சி ஆட்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியை பிடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி ஆயுதத்தை தூக்கி இந்த மாதிரி பயங்கரமான காரியங்களை செய்கிற வேலையில் ஈடுபடல. ஆனால் இந்த பேச்சு அங்க கொண்டுதான் தள்ளும்.
ஆட்சியை பெற அது என்ன வேணாலும் செய்யப்பா. இஸ்லாமிய ஆட்சி வந்தா தான் உலகத்தையே சரி பண்ண முடியும். உலகத்தையே சரி பண்ணுறதுக்காண்டி என்ன உயிரையும் கொடுக்கலாம், என்ன விலையும் கொடுக்கலாம். கையில் ஆயுதத்தை வையி, குண்டை வையி, ஆட காலி பண்ணு என்று அவர்களுடைய மூளை சொல்லும். இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாமிய ஆட்சிக்காக பாடுபடு என்று அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அவர்கள் இஸ்லாத்தை பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை தவறாக திரித்து மக்களுக்கு சொல்லி மூளை செலவை செய்கிறார்கள். உண்மை அதுவல்ல. இது போன்ற பாவங்களை இஸ்லாம் தூண்டவில்லை, வலியுறுத்தவில்லை, ஆதரிக்கவில்லை. இதை எதிர்க்கிறது. இஸ்லாத்திலே மட்டுமில்லை, இந்துத்துவாவிலும் அதுதான் நிலை. ஆட்சியை பெற வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் நடைபெறுகிற தீவிரவாதம் ஆட்சிக்காக முஸ்லிம்கள் செய்து கொண்டிருந்தால், இந்தியாவிலே இந்துத்துவ சக்திகள், RSS சக்திகள் செய்து கொண்டிருக்கின்றன. எத்தனை கலவரம்! 2002 குஜராத்திலே எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? பின்னணி ஆட்சி அதிகாரம் தான், பதவி மோகம் தான். முஸ்லிம்களுக்கு எதிராக வெறியை தூண்டிவிட்டு கொலை செய்து ஒரு கூட்டத்தை தக்க வைத்து அதன் வழியாக நாம் அதிகாரத்தை பெற வேண்டும். ஒவ்வொரு கலவரத்திற்கு பின்னாலும் கலவரத்தின் நன்மைகளை அறுவடை செய்கிறவர் யார் என்று பாருங்கள். முசாஃபர் நகர் கலவரம் நடைபெற்றது. அதற்கு பிறகு தேர்தலில் அதன் நன்மைகளை அறுவடை செய்தது யார்? இந்துத்துவா. ஊபியிலே வெற்றி பெற்றது யார்? இந்துத்துவா, RSS, பாஜக. திட்டமிட்டு செய்கிறார்கள். முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தினால், அவர்களில் 10 பேரை கொன்று குவித்தால், அவர்களை உள்நாட்டில் அகதிகளாக மாற்றினால், அதன் வழியாக வெறி கொண்டிருக்கிற சில பேரை நம்பக்கம் இழுக்க முடியும், அவர்களின் ஓட்டுகளை பெற முடியும், அதன் வழியாக ஆட்சியை தக்க வைக்க முடியும். ஆட்சி வெறி. நான் இந்து மக்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த பாஜகவோ இந்த RSSஓ அதனுடைய இன்னவர பரிவாரங்களோ அவர்கள் செய்கிற காரியங்கள் எதுவும் இந்து மதத்திற்கு உடன்பாடான காரியமா? எதை செய்தார்கள்? அப்படி மதத்தின் பார்வையில் அவர்கள் செய்த காரியத்திற்கு எதற்காவது விளக்கம் அளிக்க முடியுமா? 92 பாபர் பள்ளிவாசலை இடித்தார்களே, ராமர் பெயரை சொல்லி. ராமர் சொன்னாரா? ராமரின் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? ராம இதிகாசங்கள் எனக்காக வேண்டி இப்படி ஒரு காரியத்தை செய்ய என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா? ராமர் பெயரை அரசியலுக்காக பயன்படுத்தி ஆட்சியை பெற முயற்சித்தார்களே தவிர ராமரின் மீது இருக்கிற பாசம் இல்லை, ராமர் மீது இருக்கிற பக்தி இல்லை. அப்படி ராமர் மீதே பக்தி இருந்தால், ராமா ராமா என்று தன் வாழ்நாள் எல்லாம் சொல்லி கடைசி சாகும் தருணத்தில் கூட ராமா ராமா என்ற வார்த்தைகளை செத்து போனாரே காந்தி, அந்த காந்தி இவர்கள் சுட்டுக் கொண்டிருப்பார்களா? அந்த கொன்றவனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று பேசுவார்களா? நாட்டிலே பல இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்களாம். நாதுராம் கோட்சேவிற்கு சிலை வைப்பதற்கு இடம் தேர்வு நடக்கிறதாம். ராமரை தூக்கி பிடித்த காந்தி ராமபக்தரா? ராமபக்தரை கொன்று குவித்த கோட்சே ராமபக்தரா? யாரடா ராமபக்தன்? நீ செய்வது இந்து மதத்திற்காகவா? எந்த வேதம் சொல்லியது இப்படி பள்ளிவாசலை இடித்து விட்டு எனக்காக வழிபாட்டு தலம் கட்டி என்று கேட்டால் அங்கேதான் ராமர் பிறந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம். உன் நம்பிக்கைக்காக அடுத்தவன் தனது உரிமையை பறிகொடுக்க வேண்டுமா? இப்படி ஒவ்வொருவனும் தன்னுடைய நம்பிக்கையை முன்வைத்து வாதம் செய்ய ஆரம்பித்தால் நாடு நாடாக இருக்குமா? ராமர் பிறந்த இடத்திலே ராமருக்கு கோவில், அதை ராமருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பிறந்த இடத்தை எனக்கு தெரிவீர்களா? ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் GHல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்திருப்பா, எல்லாருமே பங்கு போட்டு கேட்ட கொடுத்துருவியா? நீ ஒரு சட்டம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, தர்மம் இருக்கிறது. அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இவர்கள் மதத்தை ஆயுதமாக பயன்படுத்தி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். மதம் மட்டுமே நோக்கமாக இருக்கிறவனுக்கு ஆட்சி ஏன் என்று கேட்கிறேன். பக்தி கூட்டங்கள் நடத்து, ஆன்மீக கூட்டம் நடத்து, எத்தனை பேர் இல்லையா? மத ஒழிப்பை நோக்கமாக கொண்டிருக்கிற எத்தனை பேர் நாட்டில் இயங்குகிறார்கள்? அவர்கள் ஆட்சிக்காக இயங்குகிறார்களா?
நாங்கள் மத ஒழிப்பு பிரச்சாரம் நடத்துவோம், மத ஒழிப்பு துண்டு பிரசுரங்களை விநியோகிப்போம், மத ஒழிப்பை குறித்து மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவோம். மத ஒழிப்பு எங்கள் நோக்கம் என்றால் மத ஒழிப்பை பிரச்சாரம் செய்கிறார்கள். மதமே உன் நோக்கம் என்றால் நீ மதத்தை பிரச்சாரம் செய். எங்காவது இந்த RSS இயக்கங்கள் மதம் குறித்து பேசி இருக்கிறதா? இந்து மதத்துடைய ஆன்மீக நம்பிக்கை, அதை பின்பற்றுவதால் கிடைக்கிற நன்மைகள், பேசியது முழுக்க அரசியல், ஆயுதம் தாங்கிய பயிற்சி, முஸ்லீம்களை கணக்கெடுக்கிற விவரங்கள், முஸ்லீம்களை கணக்கெடுன்னு இந்து மத புராணத்திலையும் வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கடவுள் கடவுள் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இன்றைக்கு பேசுகிற கடவுள் உங்கள் இந்து மத வேதத்திலே பேசப்பட்ட கடவுளா? ராமருங்கிற, லட்சுமணனுங்கிற, துர்க்கையம்மன்கிற, காளீஸ்வரிங்கிற, மாரீஸ்வரிங்கிற, வேதம் சொல்லுகிற கடவுளர்கள் யார்? சிவபெருமான் உண்டா? பிள்ளையார் உண்டா? முருகன் உண்டா? வேதத்திலே அக்னி பகவான், வாயு பகவான். இதுதானே உங்களுடைய பழங்கால ஆயுர்வேத வேத நூல்கள் சொல்லுகிற கடவுளர்கள். ரிக் வேதத்திலே, யஜுர் வேதத்திலே, சாம வேதத்திலே, அதர்வண வேதத்திலே இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற எந்த கடவுளர்களின் பெயராவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? வாயு பகவான் காற்றின் கடவுள், அக்னி பகவான் நெருப்பின் கடவுள். இதுதானே உங்கள் மதம் சொல்லுவது. மதத்தில் இல்லாததை சொல்லிக்கிட்டு மதம்ங்கிற மதத்தை முகமூடியாக பயன்படுத்துகிறார்களே தவிர மதம் நோக்கமில்லை, ஆட்சி நோக்கம், அதிகாரம் நோக்கம். உடனே சொல்லுவீர்கள் பகவத்கீதையில மேல எல்லாம் பக்தி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் மதம் தானே. அதனால தான் பகவத்கீதையை தேசிய நூலாக்கணுங்கிறாங்க. மதம் தானே. ஒரு வாதத்திற்கு ஏற்றுக்கொண்டு நான் கேட்கிறேன், உண்மையில் பகவத்கீதையை தேசிய நூலாக்க வேண்டும் என்ற இந்துத்துவாவுடைய இந்த கோட்பாடு மத நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது என்று சொன்னால் அந்த பகவத்கீதையை நடைமுறைப்படுத்திவிட்டு சொல். ஒருவரை ஒருவன் மதிக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்வதை முதலில் கேட்க வேண்டும். அதற்கு பிறகு நான் அவரை மதிக்கிறேன்னு சொல்லு, ஊரும் நம்பும், உலகமும் நம்பும், நாமளும் சேர்ந்து நம்புவோம். எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவர்னா எனக்கு உசுருங்க, அவர் ரொம்ப மதிக்கிறேங்க அப்படின்னு மேலே போட்டு பேச வேண்டியது. வீட்டுக்கு போனோடனே தம்பி ஒரு டீ வாங்கிட்டு வர போயான்னு ஜாலி பார்த்துக்கிட்டு அப்படின்னா, அப்பா அப்பாவை எவ்வளோ காலம் மதிக்கிறாயா அப்படிமாமா? உன் லட்சணம் அப்படித்தானே இருக்கிறது. பகவத்கீதையில் உள்ளதை நடைமுறைப்படுத்த தயாரா? அதிலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா? புனித நூல் என்று சொன்னால் உலகம் முழுக்க கேட்குமே, இந்தியாவின் புனித நூல் இதாவே, அதை பற்றிய சந்தேகங்களுக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? பகவத்கீதை என்பது என்ன? மகாபாரதத்தில் வருகிற ஒரு பகுதி. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்ல அறிவுரைகள். ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டு அர்ஜுனனுக்கு டவுட், ஒரு தயக்கம். என்ன தயக்கம்? அர்ஜுனன் யாரை எதிர்த்து போர் செய்ய வந்திருக்கிறாரோ அவர்கள் அத்தனை பேருமே அர்ஜுனனின் உறவினர்கள். இவருக்கு தயக்கம், என்னடா சொந்தக்காரங்களை எதிர்த்து எப்படி போர் பண்றது, சண்டையிடுறது? அப்பதான் கிருஷ்ணன் அறிவுரை சொல்லுகிறார், இப்படி எல்லாம் தயங்காதே, எதிர்த்து நில், நீதிக்காக, நியாயத்திற்காக, தர்மத்திற்காக போராடு அப்படின்னு சொல்லுகிற அறிவுரைக்கு பெயர் தான் பகவத்கீதை. எத்தனை கீதை, எத்தனை அறிவுரை? ஏறத்தாழ 700 ஸ்லோகங்கள், 700 பாடல்கள். அன்னைக்கு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், போர்க்களத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க, போர் செய்ய தயாராகிட்டாங்க, எதிரிகள் அம்பை கூர்தீட்டி விட்டார்கள், இவர்களும் ஆயத்தமாகி விட்டார்கள், ரெடி, போர் துவக்கம் என்று சொல்லுவது மட்டுமே தாமதம். அப்படிப்பட்ட நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்லுகிறார். என்ன அறிவுரை? எவ்வளவு நேர அறிவுரை? பல மணி நேரங்கள் அறிவுரை, 700 பாடல்களை கொண்ட அறிவுரை. அந்த அறிவுரையிலே பக்தியை பேசுகிறார், ஞானத்தை பேசுகிறார், மோட்சத்தை பேசுகிறார். அதுவரை எதிரிகள் டீ குடிக்க போயிருந்தார்களா? பேசி முடிக்கட்டும் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, முடிஞ்ச பிறகு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் இருந்தார்களா? 2 நாளா இருக்குமாப்பா அறிவுரை முடிய. அதுவெல்லாம் நம்பிக்கை. சரி விட்டுரு. பகவத்கீதை தேசிய நூல், கிருஷ்ணருடைய கீதை தேசியத்தின் நூல் என்று சொன்னால் கிருஷ்ணரின் லீலை தேசிய விளையாட்டாக்குவோமா? ஆக்கணுமுங்க.
கிருஷ்ணர் சொன்ன கீதை தேசியத்தின் நூல் என்று சொன்னால் கிருஷ்ணரின் லீலை தேசிய விளையாட்டு ஆக்கு. அறிவிக்க முதல்ல கீதையை நூலாக்குறதுக்கு முன்னாடி அதை விளையாட்ட முதல்ல அறிவி. ஏத்துக்கிறதுக்கு லட்சம் பேர் இருக்கா நாட்டுக்குள்ள. தெரியுதானே லீலைன்னா? கோபியர்களோடு கொஞ்சம் குழாவியதுதான் லீலை. பொம்பளைங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது துணிமணி எல்லாம் தூக்கிட்டு ஓடிடும், அது பேர் லீலை. கிருஷ்ணர் பண்ண லீலைன்னு நான் சொல்லலை. இதனை கேலி செய்யவோ விமர்சிக்கவோ குறை சொல்லவோ அல்ல. தேசிய நூல் என்று சொன்னால் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். மதத்தின் நூல் என்றால் வாய்ப்புத்து போய்கிட்டே இருப்பான், அது ஒரு நம்பிக்கை. தேசத்தின் நூல் என்றால் என்னை பார்த்து கேட்கப்படுகிற கேள்விக்கு நானும் பதில் சொல்லணுமே. அடே உன் நாட்டில் தேசிய நூலாக்கி இருக்கீடா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அதுக்கு நான் கேட்கிறேன்ப்பா, தெரியாம கேட்கிறேன்ப்பா, சொல்லு நீ விளக்கத்தை. கடமையை செய், பலனை எதிர்பாராது. கிருஷ்ணருடைய கீதை உபதேசம் தானே, கீதா உபதேசம் எல்லா இடங்களையும் எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. முதல்ல என்ன பண்ணுங்க, மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க, எல்லா ஊழியர்களும் வேலை செய்யுங்கள், சம்பளத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏன் கடமையைத்தான் செய்யணும்பா, ஊதிய பலனை எதிர்பார்க்க கூடாது சொல்லுங்க. முடியுமா? நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நூல், வெறுமனே பேசுவதற்கும் ரசிப்பதற்கும் மட்டுமே தகுதியாக இருக்கிற ஒரு நூல் தேசத்தின் நூல் என்று சொன்னால் அத்தனை பேரும் ஒத்துக்கொள்வானா? ஒரு குறிப்பிட்ட மதத்தாருடைய நூலை இப்படி தேசிய நூலாக்க முடியுமா? முஸ்லிம்கள் குர்ஆனை வையுங்கள் என்று சொல்ல மாட்டார்களா? கிறிஸ்தவர்கள் பைபிளை வையுங்கள் என்று சொல்ல மாட்டார்களா? இந்த வேஷம் எல்லாம் மதத்திற்கு அல்ல, மதத்தை போர்வையாக்கி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிற வெறி. வேற என்ன? 6 மாத காலத்தில் அவர்கள் பேசிய பேச்சுக்களை பட்டியலிடுங்கள். எல்லா பேச்சுக்களும் மதத்தின் அடிப்படையில் உள்ளதா? நிரஞ்சன் சாத்வி பேசின பாஜக தவிர மற்ற எல்லா பேரும் ஹராம் ஜாதான். முறையா பிறக்கலன்னு சொல்லிச்ச அந்த அம்மா எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு? கேட்டா கண்டிச்சுட்டாரப்பா. உடனே பிரதமர் தான் கண்டிச்சுட்டார. மறுநாள் இன்னொன்னு பேசுறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? முறை வச்சு பேசுறீங்களா? முதல் நாள் நீ பேசு, அடுத்த நாள் அவன் பேசட்டும், அடுத்த நாள் இவன் பேசட்டும். அவன் பேசுனது வேற, இவன் தானே பேசியிருக்கான், இவன் பேசுனது வேற, பேசிக்கிட்டே இரு. மோடியை விமர்சித்தால் பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியாது அப்படின்னு ஒருத்தன் பயங்கரவாதமாக பொதுமக்கள் மத்தியிலே பத்திரிகையாளர் மத்தியிலே பேசுவான். இது மதம், இப்படி உங்க மதம் பேச சொல்லுச்சு. அப்ப இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய தீவிரவாதங்களை எடுத்துக்கொண்டால் மதத்தை போர்வையாக்குகிறார்கள் இந்துத்துவாவினர்கள். அங்கேயும் மதம் இல்லை, ஆட்சிதான், அதிகாரம்தான், பதவிதான் அதன் பின்னணியில இருக்கிறது. பதவியின் மீது இருக்கிற வெறி பல்வேறு கொலைகளை செய்யுமாறு அவர்களை தூண்டி இருக்கிறது. பல்வேறு கலவரங்களுக்கு பின்னணியிலே அது அமைந்திருக்கிறது. அதே போல நாட்டிலே உள்ள சட்டத்திற்கு மீறல், உரிமை மீறல், அதுவும் கொலைகளின் பின்னணியிலே, மனித உயிர்கள் கொல்லப்படுவதன் பின்னணியில் உரிமை மீறல் இருக்கிறது. ஐநா சபையுடைய மனித உரிமை பிரகடனம், அந்த பிரகடனத்துடைய முதல் பக்கம் முதல் வரி சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? ஐநா சபையின் சார்பில் உலக அளவில் கடைபிடிக்க வேண்டிய மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரகடனத்தினுடைய முதல் பக்கத்தின் முதல் செய்தி சொல்கிறது, மனிதர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமைகள் எங்கே மீறப்படுகிறதோ அங்கே வன்முறை தலை தூக்கும், ஆயுத போராட்டம் தலை தூக்கும், மனித உயிர்கள் பந்தாடப்படும். நீங்க நாட்டில் எவ்வளவோ நீங்க பார்க்கலாம், உரிமைகள் மீறப்படுகிற இடத்தில் ஆயுத நடவடிக்கைகள் இருந்தே தீரும். நக்சலைட்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களை நாம் ஏற்க முடியாது, அவர்களுடைய தீவிரவாதத்தை ஒத்துக்கொள்ள முடியாது, கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம், அது வேறு செய்தி. ஆனால் நக்சலைட்டுகளுடைய உருவாக்கம் எப்படி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இன்றைக்கு நாட்டிலே இருக்கிற 2 பெரும் தீவிரவாதிகள், ஒன்று நக்சலைட், இன்னொன்று மாவோயிஸ்ட். அதை விட முக்கியமானது இந்துத்துவம். அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம்.
இருந்தாலும் நக்சலைட் மாவோயிஸ்டுடைய துவக்கம் என்ன? அவர்கள் வாழ்ந்த பகுதியில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட உரிமை மீறல்கள், வழங்கப்பட வேண்டிய உரிமைகளை அரசுகள் வழங்க மறுத்தது. நம்முடைய உரிமையை அவர்கள் தரமாட்டார்கள், நாமே பெற்றுக்கொள்வோம் என்று ஆயுதத்தை தூக்கினார்கள். இன்றைக்கு நாடே அல்லோடப்படுகிறது. அவர்களுடைய ஆயுத போராட்டத்தினுடைய துவக்கம் உரிமை மீறல் தானே? ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டதனுடைய துவக்கம் உரிமை மீறல் தானே? இங்கு நம்முடைய ஊரில் நடைபெற்ற கலவரத்தை, குண்டுவெடிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே ஏற்கனவே தமிழகத்தினுடைய முக்கிய காவல்துறையில் பதவி வகித்த ஒரு அதிகாரி சொல்லுகிறார், ஒரு விவாதத்தில், தனியார் தொலைக்காட்சி விவாதத்திலே சொல்லுகிறார், கோவையில் நடைபெற்ற குண்டு வழக்கு என்பது முஸ்லிம்கள் வைத்தது, முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டது என்று சொன்னாலும் அவர்களாக வைக்கவில்லை, அவர்களை நீங்கள் தான் வைக்க வைத்தீர்கள். தனியார் தொலைக்காட்சியில் ஓய்வு பெற்றுவிட்ட முன்னாள் காவல்துறை உயரதிகாரி சொல்லுகிறார். இந்துத்துவவினர் முன்னால் இருக்கிறார்கள். விவாதத்திலே அவர்களை கை நீட்டி சொல்லுகிறார், நீங்க தான் அவங்கள வைக்க வச்சது, அவன் வைக்க தூண்டியது நீ. நானா தூண்டின, நானா வைக்க சொன்னேன், வையின்னு சொல்லல, வைக்கிறதுக்குரிய ஏற்பாடை எல்லாம் செஞ்ச. அவன் உரிமையை நீ பறிச்ச, அவர்களுடைய உயிர்களை நீங்கள் கொன்றீர்கள், கொல்லப்பட்ட உயிர்களுக்கு உரிய நியாயத்தை கூட வழங்க மறுத்தீர்கள். அரசு மறுத்தது, அதிகார வர்க்கம் மறுத்தது. வேறு வழி இல்லை. அவன் என்ன செய்வான்? தன்னுடைய நீதியை தானே பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு கைகளில் ஆயுதம் ஏந்தி விட்டான். நாம் அதை ஏற்கவில்லை, அது வேறு செய்தி. 1000 தான் இருந்தாலும் அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் அதற்கு துவக்கம் எது? உரிமை மீறல் தானே, முஸ்லிம் வாலிபர்களுடைய படுகொலை தானே, முஸ்லிம்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொடுமை தானே, அதற்கு உரிய நீதி வழங்கப்படவில்லை என்ற உரிமை பறிப்பு தானே. அந்த பறிப்பு நிகழாமல் இருந்திருந்தால், குண்டுவெடிப்பு என்று ஒன்று நிகழாமல் இருந்திருக்கும். அப்படி ஒன்று நிகழாமல் இருந்திருந்தால் கோவையினுடைய நிலவரமே தலைகீழாக மாறி போயிருக்குமே. 20 ஆண்டு காலம் பின்னால் நடக்கிறது. முஸ்லிம் சமூகம் கோவையில் எங்கெல்லாம் உரிமை பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நிலை அதுதான். எத்தனை நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சான்றாக காட்ட. காஷ்மீர் பூலோக சொர்க்கம் என்பார்கள். பூலோக சொர்க்கம், பூமியிலே ஒரு சொர்க்கத்தை பார்க்கணும்னா காஷ்மீருக்கு போடா, இப்படித்தான் ஒரு காலத்தில் பேசப்பட்டது. அங்கிருக்கிற அழகு நிறைந்த டால் ஏரி, பனிக்கட்டி மலைகள், ஆப்பிள் செடிகள் என்று இயற்கை எழில் கொஞ்சம் நகரம். இன்றைக்கு காஷ்மீர் என்றாலே பதைக்க வைக்கிறது. வருகிற தகவல்கள் எல்லாம் ரத்தமும் குண்டுகளும் துப்பாக்கி சத்தமுமாகவே இருக்கிறது. வேறு என்ன செய்தி வரும்? காஷ்மீர்ல இருந்து வரும்பொழுதெல்லாம் 4 தீவிரவாதி கொலை, 3 காவல்துறை அதிகாரி கொலை, 2 ராணுவ வீரர்கள் கொலை. காஷ்மீர் செய்தியாக இதுதானே வருகிறது. இப்படி தீவிரவாதம் என்பது, ஆயுத போராட்டம் என்பது, மனித உயிர்கள் கொன்று குவிக்கப்படுகிற காட்சிகள் ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக காஷ்மீரகத்து பூமியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? கேட்டா உடனே ஒப்பாரி வைக்கிறதுக்கு சில பேர் இருப்பான். முஸ்லீம்கள்லாம் மெஜாரிட்டியா இருக்கான்ல, அதான் ஏன்டா செஞ்சா, எதுக்கு செய்யலாம்? அவர்களுக்கு உரிய உரிமைகளை கொடுத்தீர்களா? மற்ற மக்களை போல அவர்களை மதித்தீர்களா? சிறப்பு ராணுவத்திற்கு என்று சிறப்பு சட்டத்தை போட்டு எத்தனை கொடுமை! அங்கிருக்கிற செய்திகள் முழுமையாக நமக்கு கிடைக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அங்கே ஒரு அமைப்பு இருக்கிறது, பிள்ளைகளை இழந்த பெற்றோருடைய உரிமை பாதுகாப்பு சங்கம் என்று சொல்லி இந்தியாவிலேயே காஷ்மீரில் மட்டும் ஒரு அமைப்பு இருக்கிறது. வேற எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு அமைப்பு வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களுடைய எண்ணிக்கை இருக்கணும்ல. 2 பேரை வச்சுக்கிட்டு அமைப்பு துவங்க முடியாது. நீ தலைவராக இருந்துக்க, நான் செக்ரட்டரியா இருந்துக்கிறேன், அப்படியே வைக்க முடியும்? குழந்தைகளை இழந்த பெற்றோர்களின் உரிமை பாதுகாப்பு சங்கம் என்ற பெயரிலே ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் சொல்கிறார்கள், எங்கள் அமைப்பிலே ஏறத்தாழ 20,000 பேர் முறைப்படி பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளை 20,000 பேருடைய பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். என்ன ஆனார்கள், எங்க இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்களா, செத்து போனார்களா, எந்த விவரமும் தெரியாமல் ஒரு மாநிலத்தில் 20,000 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பின்னணி? ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பு அந்தஸ்து. அவன் என்ன வேணாலும் செய்வான், எதுவும் கேட்க முடியாது. கேட்டா ராணுவ வீரர்கள் கோவிச்சுக்குவாங்க, மனசு வருத்தப்பட்டுருவாங்க. ராணுவ வீரர்கள் மனசு வருத்தப்பட்டா நாட்டை பாதுகாப்பாங்களா? அதனால தான் அவங்க செய்யறது நாங்க கண்டுக்கிறது இல்லை. மத்திய அரசு சொல்லுகிறது, யாரை வேண்டுமானாலும் இழுத்து சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் கொலை செய்யலாம், கேட்பதற்கு நாதி கிடையாது. இப்படி பெற்றெடுத்த பிள்ளைகளை எல்லாம் பறிகொடுக்கிற ஒரு சமுதாயத்தில் உங்களுக்கு பட்டு பீதாம்பரத்திலே விசிறி வைத்து வீசிக் கொண்டிருப்பார்களா? எதிர்த்து போராட மாட்டார்களா? சண்டையிட மாட்டார்களா? குரல் கொடுக்க மாட்டார்களா? இந்த அயோக்கியத்தனமான அதிகாரம் நிறைந்த ராணுவ சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட மாட்டார்களா? நம்ம புள்ள எங்க என்ன ஆனா தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கு போனான் தெரியும், போனவன் என்ன ஆனா தெரியல. எத்தனை கொடுமை! 2 குழந்தைய காணோம்னா ஒரு மாநிலமே அலறுதுங்க. கோவையிலே சிறுமியை கடத்தி சென்றார். என்ன ஆணுச்சு? ஒரு சிறுமியா 2 சிறுமியா? 2 பேரா? 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேர் தானே. 2 பேராக இருந்தாலும் உரிய நியாயம் கிடைக்கும், நான் அதை மறுக்கல. ஆனால் 2 பேர் கடத்தி செல்லப்பட்டதற்காக ஒரு மாநிலம் எத்தனை அல்லோலப்பட்டது. அரசாங்கத்திற்கு எந்த அளவிற்கு நெருக்கடி வந்தது, அதை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று அவர்கள் எந்த அளவிற்கு முனைப்பு காட்டினார்கள். கடைசியில அந்த குற்றவாளிகளை போலி என்கவுண்டரிலே கொல்லப்பட்டால் கூட அது நியாயம்தான் என்று நாட்டு மக்கள் எல்லாம் கருதுகிற அளவிற்கு. மற்றவனை சுட்டுக் கொள்ளும் பொழுது கோபப்பட்ட தமிழ்நாடு, வங்கி கொள்ளையர்களை சுட்டுக் கொண்ட பொழுது ஏன் இப்படி அநியாயமா கொண்டு குவிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்ட தமிழகம், கோவையிலே கொல்லப்பட்ட அந்த 2 சிறுவர் சிறுமியர் விஷயத்தில் அவர்களை என்கவுண்டர் செய்த போலீஸுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தது. நாட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ந்தார்களே. இது போன்ற அநியாயக்காரர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று பேசினார்களே, எழுதினார்களே. 2 பேருடைய மறைவு, கடத்தல் நிகழ்ச்சி, அது இத்தனை பெரிய தாக்கத்தை ஒரு மாநிலத்தில் ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் 20,000 குழந்தைகளை இழந்து நிற்கிற பெற்றோர் அவர்களுடைய கொந்தளிப்பு எப்படி இருக்கும்? வன்முறைதான் தீர்வாக இருக்கும். வேறு வழி என்ன? தூக்கிட்டு போய் கொள்ளுவியா? அவன் பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பார்ப்பானா? பெத்து அதுக்காக தருவான்? சாப்பிட்டுண்டா நீங்க தூக்கிட்டு போய் பிள்ளைங்களை கொல்றதுக்கு தீவிரவாதி பயங்கரவாதி பட்டம் கொடுக்கிறதுக்கு தான் நாங்க பிள்ளைய பெற்று வச்சிருக்கோமா? கேட்க மாட்டார்களா? அதை விட கொடுமை, இந்து பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, காஷ்மீரத்தின் பாதி விதவைகள். தமிழில் ஒரு புத்தகம் கூட வந்திருக்கிறது அந்த பெயரில், பாதி விதவைகள். அது என்ன பாதி விதவை? விதவைனா புரியுது, புருஷன் இறந்துட்டான். பாதி விதவைகள் என்ன? பாதி விதவைகள் புருஷனை காணும், இருக்காரா இல்லையா தெரியல, என்ன செய்யறது? இதான் அனுசரிச்சு அடுத்தவர் தேர்ந்துக்கிறதா இல்லையா? வருவார்னு காத்திருக்கிறதா இல்லையா? கைது செய்யப்பட்டார் தெரியும், போய் காவல்துறையில் கேட்டு எங்களுக்கு தெரியாதுங்கிறான், நாங்க கூட்டிட்டு வரலையேங்கிறான், அங்க போய் கேளு இங்க போய் கேளுங்கிறான். வருஷம் 8 ஆச்சு 10 ஆச்சு, கணவரை பத்தி எந்த தகவலுமே இல்லை. 1000 பேர் கடத்தி செல்லப்பட்டால் திடீரென்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பேர் வந்துடலாம், முடிவும் எடுக்க முடியல. என்ன வாழ்க்கை கொடுமை இல்லையா? கணவன் இழந்து விட்டார் என்று சொன்னால் கூட அதை கூட மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியும். இருக்கிறானா இல்லையா? நான் என்ன செய்வது? காத்திருக்கிற காலத்தை போல கொடுமை வேற எதுவும் கிடையாது. அற்பமானதை கூட நீங்க பார்க்கலாம். ஒரு தேர்தலுடைய வெற்றி தோல்விகளை நீங்கள் பார்க்கலாம். தேர்தலில் போட்டியிடுவார்கள், அன்பளிப்பு என்ற பெயரில் லஞ்சத்தை வாரி வாரி இழைப்பார்கள். மக்கள் எப்படியும் நம்மை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்து விடுவார்கள் என்று கனவு கண்டு கொண்டிருப்பார்கள்.
தேர்தல் வரைக்கும் பரபரப்பா வேலை செய்வார். தேர்தல் முடிஞ்சு ஓட்டு எண்ணுவாங்க பாருங்க. அந்த எம்எல்ஏ பக்கத்தில் எம்பி தேர்தலில் போட்டிட்டார், அவர் பக்கத்தில் போய் இருந்து பாருங்க. அவர் வரத்து இருக்க உட்காருவாரோ எந்திரிப்பாரோ, நடப்பாரோ நிற்பாரோ. ஏன்னா உட்கார் விடுறா, எதை சொன்னாலும் என்னத்தை கேட்குறோம் என்னத்தை பேசுறோம், பரபர பரபர பர. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் இடைவெளிக்குள்ளாக அவர் வருகிற வர்றத்தை தாங்க முடியாது. ஏன் என்னன்னு தெரியலையப்பா. எல்லா பையனும் கொடுக்கும்போதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு குடத்தை வாங்கத்தான் செஞ்சான், சேலையை வாங்கத்தான் செஞ்சான், வேசியை வாங்கத்தான் செஞ்சான். வாங்கினவன் நமக்கு போட்டானா அவனுக்கு போட்டானா தெரியலையப்பா. தோல்வி என்று சொன்னால் கூட தூங்க போய் விடுவான். இறைவன் விதித்தது அவ்வளவுதான், போ அவ்வளவுதான், என்ன பண்றது. பதில சொல்லாம கூட 2 மணி நேரத்துக்கு இல்லை தூக்கம் வரும் அவனுக்கு. என்னாச்சு தெரியலையே, என்னாச்சு தெரியலையே, என்னாச்சு தெரியலையே. மனைவியை பிரசவத்திற்காக மருத்துவமனைக்குள்ளே ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே அனுப்பி வைத்து விட்டு வெளியில் இருக்கிற கணவனை போய் பாருங்கள், பெற்றோரை போய் பாருங்கள், சகோதரனை போய் பாருங்கள். புள்ள பிறந்துருச்சுன்னு சொல்லி சரி ஓகே, இல்லமா பிறந்த புள்ள இறந்துருச்சு அதுக்கு கூட 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்துருமா. என்ன ஆச்சுன்னு தெரியலையப்பா. 4 மணி நேரம் ஆச்சு, கிரிட்டிக்கலா இருக்கும், ஆபரேஷன் பண்ண முடியலையோ, பிள்ளைய எடுக்க முடியலையோ, தாய்க்கு என்ன ஆச்சு, பிள்ளைக்கு என்ன ஆச்சு. காத்திருப்பு காலம் என்பது கொடுமை இல்லையா? குர்ஆன் கூட ஒரு வார்த்தையை சொல்லுகிறது மறுமையின் நிகழ்வுகளை பற்றி. ஒருவேளை இதை வைத்து தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பானோ என்னவோ தெரியல. பஷ்ஷிரில் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளுக்கு நீர் சொல்வீராக, நற்செய்தி சொல்வீராக, பிஅன்னலஹும் அஸாபன் அலீமா, அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று நற்செய்தி சொல்வீராக. அது எப்படி நற்செய்தி? கடுமையான வேதனைங்கிற நற்செய்தியா? உனக்கு ஒரு வீடு கட்டி வச்சுங்க, நல்ல செய்தி கொடுங்கண்ணே, சாவியை கொடுங்கண்ணே, குடியிருக்கோம்ண்ணே. தம்பி உனக்காண்டி கார் வாங்கியிருக்கா, ரொம்ப சந்தோஷம்ண்ணே, உங்களை மாதிரி அண்ணன் தான் எனக்கு வேணும், கொடுங்கண்ணே, காரை வாங்கி ஓட்டிட்டு போயிடுவோம். தம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வா, பழுக்க இரும்பு கம்பி காய வச்சிருக்க, 2 இழுப்பு இழுத்து விட்டுறேன். இதுக்கு பேர் நற்செய்தியா? கெட்ட செய்தி அல்லவா? இறைவன் சொல்லுகிறான் முனாஃபிக்குகளுக்கு நற்செய்தி, கடுமையான வேதனை என்று நற்செய்தி. எப்படி நற்செய்தி? அந்த நீதிமன்ற விசாரணையின் பொழுது தீர்ப்பு சொல்லப்படாமலே தள்ளிக்கொண்டே போகும். எவ்வளவு நேரம் ஆச்சு, எவ்வளவு நேரம் ஆச்சு, நம்ம மேட்டர் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், இவன் போயிட்டான், நமக்கு என்ன தெரியலையே. கடைசியில இவனே ஒரு முடிவுக்கு வந்துருவான் போல இருக்கு. என்னத்தையா அவங்க சொல்லுங்களப்பா, நரகம்னா சொல்லுங்களேன், இங்க நிக்க முடியாம. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், தம்பி உனக்கு நரகம் போ. அப்ப அவன் காதுல போய் விழுமே, அப்பா சொல்லிட்டாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லி முடிச்சுட்டாங்க. நரகத்துல போய் விழுந்த பிறகுதான் தெரியும், ஆக விவரம் கட்டத்தனமா நரகத்தை கட்டுப்பட்டோமே, இதுக்கு அங்கே நின்றுக்கலாம் போல இருக்குன்னு அப்புறம் யோசிப்பான். ஆனால் அந்த செய்தி போய் விழுகிற தருணத்தில் நற்செய்தி தானே. காத்திருப்பு காலத்தை போல கொடுமை வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை பெண்கள் பாதி விதவைகளாக, என்ன செய்வது முடிவெடுக்க தெரியாமல், மறுமணம் செய்ய முடியாமல், இத்த காலத்தை கழிக்க இயலாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை வாழ வைத்த அரசாங்கத்தை எதிர்த்து போரிட மாட்டார்களா? சண்டையிட மாட்டார்களா? ஆயுதம் தூக்க மாட்டார்களா? எங்கெல்லாம் உரிமை மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் இது நடக்கும் என்று மனித உரிமை பிரகடனம் சொல்லுகிறது. அரசாங்கத்துக்கு சொல்லுகிறோம், இந்த பாடத்தை அன்றிலிருந்து இன்று வரை அரசு படிக்க மறுக்கிறது. எத்தனையோ பல விஷயங்கள் அனுபவங்களை சந்தித்ததற்கு பிறகும் கூட தேவையில்லாமல் அநியாயமாக உரிமைகளை பறிக்க கூடாது என்ற உண்மையை அரசுகள் ஒத்துக்கொள்ள மறுக்கின்றன. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் இதற்கு விலை கொடுக்க வேண்டிய சூழல் வந்துவிடலாம். நாங்கள் அதை விரும்ப மாட்டோம், நாங்கள் அதை எதிர்ப்போம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழலை நோக்கி அரசு மக்களை தள்ளக்கூடாது என்பதே எங்கள் கோரிக்கை. குறிப்பாக முஸ்லிம்கள் விஷயத்தில் தொடர்ச்சியாக இப்படி உரிமை மீறல். ஆனாலும் ஒன்றும் பெருசா முஸ்லிம்கள் ரியாக்ஷன் பண்ணிடல. சொல்லிக் கொள்கிற விதத்தில் கோயம்புத்தூரை தவிர மும்பையை தவிர சொல்லிக் கொள்கிற விதமாக எந்த ரியாக்ஷனையும் பண்ணவில்லை. அனைத்து உரிமைகளையும் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நாட்களுக்கு சகிப்பார்கள், எத்தனை பேர் சகிப்பார்கள் சொல்ல முடியாது. உரிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அதே போல சட்ட மீறல்கள்,
இதுதான் இந்த நாட்டிற்கு சட்டம், இப்படித்தான் இந்த தேசம் செல்லும், இந்த குற்றம் செய்தவருக்கு இதுதான் நிலை என்று ஒரு முடிவு வரையறுக்கப்பட்டு விட்டால் அனைத்து மக்களுக்கும் சமத்துவமாக அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆள் பார்த்து சட்டத்தை மாற்றினால், சட்ட விஷயங்களில் உரிமை மீறினால், சட்டத்தை கடைபிடிக்க மறந்தால் அங்கேயும் தீவிரவாதம் தலை தூக்கும், மனித உயிர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படும். குறிப்பாக காவல்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியவர்கள் அவர்கள், மக்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் அவர்கள், தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஒழித்து கட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள். அவர்கள் அந்த வேலையை செய்ய மறந்தால் நாட்டிலே பயங்கரவாதம் தலை தூக்கும், மனித உயிர்கள் கொல்லப்படும். சட்டத்தை சட்டமா பார்க்கணும், ஆளை பார்த்து சட்டத்தை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றினாலும் நிலமாதான் பொறுத்துக்க மாட்டான். அவனுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம், நான் மட்டும் ஒத்துக்கணுமா? நான் எனக்குரிய உரிமையை பெறுகிறேன், என் சட்டத்தை நான் பெறப்போகிறேன் என்று கோபத்திலே சில பேர் தவறான முடிவெடுத்து விடுவார்கள், பல உயிர்கள் கொல்லப்பட்டு விடும். எத்தனையோ சான்றுகளை சொல்லலாம். நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட உரிமை, சட்ட உரிமை மீறல்கள், நியாயமான விசாரணை மீறல்கள், நீதிமன்றங்களே முஸ்லிம்களுக்கு எதிராக சட்டங்களை நடைமுறைப்படுத்திய நிலைகள், உதாரணங்கள் ஏராளம் சொல்லலாம். சமீபத்தில் வெளிநாட்டுக்கு போயிருந்த பிரதமர் ஆஸ்திரேலியாவுக்கு எங்கேயோ போயிருக்கும் பொழுது அங்க வச்சு ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்து மும்பை தாக்குதலுக்காக வேண்டி தன்னுடைய கண்டனத்தை, வருத்தத்தை பதிவு செய்தார். 6 வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப கவலையா இருக்குது, மும்பை தாக்குதல் நினைச்சாலே அப்படின்னு நினைச்சா அதுக்குரிய தனது கண்டனத்தை பதிவு செய்தார். நாட்டுடைய உள்துறை மந்திரிகளிலிருந்து பல்வேறு மந்திரிகள் நாட்டிலே பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சியை நடத்தி மும்பை தாக்குதலுக்காக தங்களுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தினார்கள். அந்த நிகழ்ச்சி யார் செய்தது, எப்படி செய்தது, தண்டிக்கப்பட்டது யார்? சட்டம் தன் கடமையை அதிலே செய்ததா? சட்டப்படி தண்டிக்க வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா? அஜ்மல் கசாப் தூக்கிலிடப்பட்டார். அவர் அவன் தான் இதுல முக்கிய குற்றவாளி என்று அத்தனை பேரும் சொன்னார்கள், முடிவெடுத்தார்கள், தூக்கில போட்டு ஆளை காலி பண்ணினார்கள். ஆனா இது சட்டப்படி நடந்ததா? அஜ்மல் கசாப் பாகிஸ்தான்ல இருந்து வந்து மும்பை தாஜ் ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்தினார். ஆதாரங்களை வைத்தீர்கள், பேசினீர்கள், எழுதினீர்கள், தீர்ப்பளித்தீர்கள், அது ஒரு புறம். அதே தாஜ் ஹோட்டல் தாக்குதல் நடைபெற்ற அந்த நாளில் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலே தாக்குதல் நடந்தது, காமா மருத்துவமனையிலே தாக்குதல் நடந்தது, ரங்கா பவன் சந்திலே தாக்குதல் நடந்தது. எல்லாவற்றையும் செய்தது அஜ்மல் கசாப் தலைமையிலே வந்த கூட்டணி தான் என்று நீங்கள் அறிவித்தீர்கள். நான் என்ன கேட்கிறேன், தாஜ் ஹோட்டல் தாக்குதலுக்கு சம்பந்தம் இருந்தது என்று பேசினீர்கள், எழுதினீர்கள், சான்றுகளை முன்வைத்தீர்கள். ஒரே நாளில் நடந்ததற்காக அந்த டீம் தான் எல்லாத்தையும் செஞ்சிச்சு என்பதற்கு காவல்துறையிடத்திலே, நீதிமன்றத்திலே என்ன ஆதாரம் இருந்துச்சு? ஒரு ஆதாரம் கிடையாதுங்க. தாஜ் ஹோட்டலை தாக்குனதுக்கு மட்டும்தான் ஆதாரம். அந்த நாளில் நடந்ததனால் காமா மருத்துவமனையில் இவன் தான் தாக்கியிருப்பான், ரயில்வே ஸ்டேஷன்லையும் இவங்க தான் தாக்கியிருப்பாங்க, ரங்கா பவன்லையும் இவங்க தான் தாக்கியிருப்பாங்க என்று மொட்டையாக முடிவெடுக்கப்பட்டதை தவிர இவர்கள் தாக்கினார்கள் என்பதற்குரிய எந்த சான்றையும் அரசாங்க தரப்பில் தரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதற்கு எதிரான வாதங்கள் நிறைய இருக்கு. என்னெல்லாம் இருக்குது? வெளிநாட்டில் துப்பறிந்து இந்தியாவுடைய நிலைமைகளை சொல்லக்கூடிய புலனாய்வுத்துறை இருக்குல்ல, இந்த மும்பை தாக்குதலுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டு புலனாய்வு அமைப்பாக இருக்கிற ஐபிக்கு ஒரு தகவலை தருகிறது. கடல் வழியாக ஒரு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை தரு. ஐபி என்ன செய்யணும்? அதுக்கு அந்த தகவலை வச்சுக்கிட்டு கடல் வழியை பலப்படுத்தி மும்பை போலீஸை கூப்பிட்டு அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யணும்ல. ஐபி மும்பை காவல்துறைக்கு எந்த தகவலுமே தரல.
நம்ம கேட்கிறோம் ஐபி ஏன் இந்த தகவலை மறைத்தது? தந்துச்சு, ஐபிக்கு கொடுத்துச்சு, ஐபி போலீஸுக்கு கொடுத்து பலப்படுத்தணும். ஐபி எதற்கு போலீஸுக்கு தகவல் தரவில்லை? அது மட்டும் இல்லை, 35 பேருடைய தொலைபேசி எண்களை தந்து இவர்கள் எல்லாம் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், கண்காணியுங்கள் என்று 35 நம்பர் தந்துச்சு. அந்த நம்பரை தங்களுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ள கொண்டு வரணுமா இல்லையா? ஐபி கொண்டு வரவில்லை, அவர்களை குறித்து விசாரிக்கவில்லை, அந்த நம்பர்களுடைய பேச்சுக்களை உரையாடல்களை பதிவு செய்யவில்லை. ஏன் செய்யல? சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலே தாக்குதல் நடக்கிறது. மறுநாள் மும்பையினுடைய காவல்துறை உயரதிகாரி பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுகிறார், நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, குறிப்பாக ரயில் நிலையம் முழுவதிலேயும் 38 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்களை எடுத்து இந்த வழக்கிற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று முதல் நாள் நடக்குது. அடுத்த நாள் தகவல் சொல்றாரு பத்திரிகையாளர்கள். இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஏராளமான பத்திரிகைகளில் காவல்துறை அதிகாரியுடைய தகவல் வந்துச்சு. 15 நாள் கழிச்சு சொல்றாரு. 15 நாட்களுக்கு பிறகு அதே அதிகாரி சொல்லுகிறார், தாக்குதல் நடைபெற்ற குறிப்பிட்ட அந்த பிளாட்பாரத்தில் வைக்கப்பட்டிருந்த 16 சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாமல் போய்விட்டது. அது எப்படி பார்ப்போம்? 38 வச்சாவலாம், அதுல கரெக்டா எந்த இடத்துல தீவிரவாதி வந்தானோ, எங்க நின்று துப்பாக்கி சூடு நடத்தினானோ, எங்கே மக்கள் கொல்லப்பட்டார்களோ அந்த இடத்துல இருந்த 16 கேமரா வேலை செய்யலன்னா சரிப்பா, அந்த இடத்துல உள்ளது வேலை செய்யல, மற்ற எல்லா இடமும் வேலை செஞ்சுச்சா? மற்றதெல்லாம் வேலை செஞ்சுதுங்க. அதை நெருக்கி பிடிக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அப்போ நுழைவாயிலில் ஒன்று வைத்திருப்பீர்களே, மெட்டல் டிடெக்டர் கருவிக்கு நேராக ஒன்று வைத்திருக்கிறீர்களே, அதை ஆய்வு செய்தால் உள்ளுக்குள்ள போனவர்கள் யார்? அதை வச்சு துப்பு கிடைக்குமே, பாத்தீங்களா? ஆமா, பாக்குறவங்க பார்த்தா கரெக்டா டைரக்ஷன் திருப்பி வச்சிருக்கு. அந்த ஏரியால 16 கேமரா வேலை செய்யலையா? வேலை செஞ்ச ஒரு கேமராவும் பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்காம அண்ணாந்து பார்த்துச்சான். அது போச்சா? இங்க முடிச்சுட்டு காமா மருத்துவமனைக்கு செல்கிறான் தீவிரவாதி. உள்ளுக்குள்ள நுழைந்த உடனே 3 காவலாளிகள் இருக்கிறார்கள், ஹாஸ்பிட்டல் காவலாளி. 2 பேரும் துப்பாக்கியால் சுடுகிறார்கள். மீதி ஒருத்தர் இருக்கிறான், அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறார். அவரை பார்த்து கேட்கிறான், நீனும் வாட்ச்மேனா? அவரு சொல்றாரு, இல்லைங்க, என் பொண்டாட்டிக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தேன். அப்படியா? அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போறான். இப்ப இவர் வாக்குமூலம் தர்றாரு. அன்றைக்கு பத்திரிகைகளை வந்துச்சு. என்ன வாக்குமூலம் தர்றாரு? அந்த தீவிரவாதிகள் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள், தூய்மையான தாய்மொழியையே மராத்திய மொழியாக கொண்டிருக்கிறவன் எப்படி பேசுவானோ அப்படி மராத்திய மொழியிலே என்னிடத்திலே அவர்கள் பேசினார்கள். பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதி எப்படிப்பா இவ்வளவு சூப்பரா மராத்தி மொழி பேசணும்? ஒருவேளை மராத்தி கத்துக்கிட்டான்னா கூட கத்துக்கிட்டவன் பேசுறதுக்கும் இயற்கையா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்மளே பேச்சு வழக்க கண்டுபிடிப்போமே. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழா இருந்தா கூட ஒவ்வொரு தமிழும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எந்த ஒரு தமிழ் எப்படி சொல்லுவோமே? ஏனுங்க எங்க போறீங்கன்னு கேட்டா கோயம்புத்தூர்கார போல இருக்கும் நம்மள. இல்ல தொலைச்சு விடுவோம்ல, திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கான் போல இருக்கியா? மொழியினுடைய பயன்பாட்டை வைத்து பிரித்தறிவோமே. அவர் சொல்லுகிறார், தாய்மொழி மராத்தியமா இருந்தா ஒருத்தர் எப்படி பேசுவாங்க அப்படி என்ன பேசினான். பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன் தான் அடிச்சாமனா, இது எப்படிடா நம்புறது? பாகிஸ்தான் வார இங்க வந்து உட்கார்ந்து பிறந்த உடனே பிள்ளையை இந்த பக்கம் அனுப்பி விட்டு தயாரித்தார்களா? அதை தாண்டி உள்ளே செல்லுகிற பொழுது ஜெனரேட்டர் ஆபரேட்டர் சந்திரகாந்த், அந்த ஆஸ்பத்திரியினுடைய ஜெனரேட்டர் ஆபரேட்டர் சந்திரகாந்த் வழியில எதிர்படுகிறார். அவரிடத்துல தீவிரவாதி கேட்கிறான், நீ இந்துவா முஸ்லிமா? அவன் சொல்றான், நான் இந்து. நீ நவுலுன்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். முஸ்லிம் தான் கொல்ல வந்தான், இந்துக்களை கொல்ல வந்தான், பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்து மக்களை அழிக்க வந்தான் என்று கதை கட்டினீர்களே. இந்து என்று சொன்னவரை ஓரம் கட்டிவிட்டு முன்னேறி சென்றதன் பின்னணி என்ன? கொல்ல வந்தவன் இந்துவா முஸ்லிமா? அதையெல்லாம் விட
இந்த தாக்குதலில் முக்கியமாக கொல்லப்பட்டவர் யார்? ஏடிஎஸ் என்ற மும்பையின் தீவிரவாத படை தலைவராக இருந்த ஹேமந்த் கார்கரே அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடுல ரங்கா பவன் சந்துக்குள்ள ஹேமந்த் கார்கரே என்ற காவல்துறை உயர் அதிகாரி கொல்லப்பட்டார். இவர் யார்? முஸ்லிம்கள் மீது போடப்பட்ட பழி சொல்லை துடைத்தவர். மும்பை மாலேகானிலே முஸ்லிம்கள் குண்டு வைத்தார்கள் என்று சொல்லப்பட்ட வழக்கை எடுத்து முஸ்லிம்கள் வைக்கவில்லை, இந்து தீவிரவாதி பிராக்யா சிங் என்ற ஒரு பெண் சாமியாரும் இந்துத்துவ சக்திகளும் இதனை இயக்கி இருக்கின்றன, முஸ்லிம்கள் குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு நன்மை செய்த ஹேமந்த் கார்கரே பின்னால் வைத்து சுடப்பட்டு கொல்லப்பட்டார். முஸ்லிம் தானே கொன்னா? முஸ்லிம்களுக்கு நல்லது செய்த ஹேமந்த் கார்கரேயை முஸ்லிம் ஏன் கொன்றான்? எத்தனை கேள்வி! இந்த கேள்வி எல்லாம் கேட்டீர்களா? இதையெல்லாம் விசாரித்தீர்களா? ஒரே தேதியில் அதுவும் நடந்துச்சு இதுவும் நடந்துச்சு, அதனால ரெண்டும் ஒண்ணுன்னு கேச முடிச்சியலப்பா. நாங்கள் சொல்லுகிறோம், தாஜ் ஹோட்டலை தாக்கியது பாகிஸ்தான் தீவிரவாதிகள், ஹாஸ்பிட்டலையும் ரங்கா பவனையும் ரயில்வே ஸ்டேஷனையும் தாக்கியது இந்துத்துவ தீவிரவாதிகள். உளவுத்துறையின் சதியோடு உதவுத்துறையின் ஆலோசனையோடு இந்துத்துவ தீவிரவாதிகள் இதை செய்தார்கள் என்று சொன்னோமே, நீங்கள் விசாரித்தீர்களா? நடைமுறைப்படுத்தினீர்களா? உரிய நியாயத்தை வழங்கினீர்களா? எங்களுக்கு இருந்த இந்த சந்தேகம் ஹேமந்த் கார்கரேவுடைய மனைவிக்கும் இருந்துச்சு. அதனால தான் மும்பையில தாக்கப்பட்டவருக்கு இன்னைக்கு பிரதமராக இருக்கிறாரு அவரு, அன்னைக்கு குஜராத்ல இருந்து ஓடி வந்து ஆறுதல் சொன்னார். 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தார். அந்த அம்மா போயா தூக்கிட்டு வெளியேந்துச்சு. குஜராத் முதல்வர் மும்பைக்கு வந்து ஹேமந்த் கார்கரேவுடைய கொலைக்கு அவருடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லி 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு என்று அறிவித்தார். உன் காசு சல்லி காசு என்றவன வெளியே கிளம்புச்சு. ஏன் சொல்லுச்சு? பத்திரிகையில் வந்துச்ச, ஊடகங்களில் பேசப்பட்டுச்ச. இப்படி நடந்தால் அப்ப தீவிரவாதம் குறையும். எப்படி குறையும்? உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டால் தீவிரவாதம் குறையும், மனித உயிர்கள் கொல்லப்படுவது குறையும், காக்கப்பட வேண்டிய மனித உயிர்கள் காக்கப்படும். உண்மை குற்றவாளிகளை விட்டுவிட்டு குற்றவாளி அல்லாதவன் மீது பழியை போட்டு ஃபைலை முடிக்க முயற்சித்தால் எப்படி மனித உயிர்கள் காக்கப்படும்? எனவே மனித உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களிடம் இருக்கிற பணத்தின் மீதான வெறி குறைய வேண்டும், சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டிய மனித உரிமைகள் முறையாக வழங்கப்பட வேண்டும். பதவியின் மீது இருக்கிற அதிகார வெறி, அதிகார போதையிலிருந்து மக்கள் மீண்டெழ வேண்டும். அப்படி வெறியோடு திகழ்கிறவர்களுக்கு அளிக்கின்ற ஆதரவை வாபஸ் பெற வேண்டும். இவைகள் எல்லாம் ஒழிந்தால் கொல்லப்படுகிற உயிர்கள் குறைந்து மனித உயிர்கள் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்